Okay, let's start today's class. And நேற்று class வந்து doubts இருக்கா? No. Okay. சரி, okay. இன்னைக்கு class வந்து it is completely of biogeography and mostly இதுல என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னா we'll be studying about soils, right? So major already we have learned something regarding soils. Good morning, Vibin. குட் மார்னிங் மேம். Okay. இன்னைக்கு என்னடா பிளான் உங்களுக்கு? மேம் அந்த 11th ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்ல ஒன்றும் படிக்க வேண்டிய 3 லெசன் இருக்கு மேம், அது படிக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, ஈஸியா இருக்கா இல்ல? கொஞ்சம் இதாக தான் மேம் இருக்கு. நம்ம ஹிமாலயன்ஸ் இங்க பஞ்சாப் ஹிமாலயன் அப்படியே முடிச்சுட்டு அங்க அதுக்கு ஃபுல்லு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்து அதுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் இருக்கும், நிறைய கண்டென்ட் வந்து அதுல இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்சிஆர்டி கிளாஸஸ் இருக்குல்ல, லைக் அதுல ஜியோகிராஃபி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், எடிட்டிங்ல இருக்கு. சோ 11th ஒன்றும் வரலைங்க மேம், அது 35th வீக்ல இருக்குங்க மேம். அதுக்கு ஒன்றும் கண்டென்ட் அதுல அப்லோட் ஆகலைங்க மேம். அப்லோட் ஆகல, எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ப்ராபப்ளி ஒரு 1 வீக்குள்ள உங்களுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் அதை பாத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்க மேம். ஓகேப்பா, சரி. இன்னைக்கு வந்து பயோஜியோகிராஃபி பார்க்கலாம். அண்ட் அபிகுமார் ஹஸ் ஜாயின்ட். குட் மார்னிங் அபிகுமார். குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பிளான் அபார்ட் ஃப்ரம் திஸ் கிளாஸ்? மேம் எதுக்கு பிளான்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் மேம், ஃபீவரா இருக்கு. ஓகே, டேக் கேர். அப்போ ஏன் வந்தீங்க கிளாஸ்க்கு? இப்போ ஓகே. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகே, 1 hour இருப்பீங்க, அதுக்கப்புறம் கிளம்புவீங்கன்னா? ஆமா. ஸ்கிரீன் டைம் வந்து அவ்வளோ அட்வைசபிள் இல்லை ஃபீவர் அப்போ. Okay. ஆர் யூ கேன் லீவ் த கிளாஸ். சரியானதுக்கு அப்புறம் கூட நீங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே மேம். ஓகே, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஜியோமார்ஃபாலஜி அண்ட் கிளைமேட்டாலஜி, தென் வி ஹவ் டிஸ்கஸ்ட் சம் பேசிக் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் ஓஷனோகிராஃபி வி ஹவ் ஸ்டார்டட். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் அதில் இருக்கு. அண்ட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஜியோகிராஃபிலாம் பார்த்தாச்சு. அண்ட் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து வில் பி டிஸ்கசிங் அபவுட் பயோஜியோகிராஃபி. அண்ட் பயோஜியோகிராஃபிங்கிறதுல வந்து லைக் வில் பி டிஸ்கசிங் மோஸ்ட் அபவுட் சாயில்ஸ், சாயில் டைப்பு, சாயில் எப்படி உருவாகுது, சாயிலோட ப்ரொஃபைல் என்ன, அண்ட் சாயில்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன. லைக் கேன் யூ சே எனி ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாயில்? லைக் சாயிலுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். கேட்கலப்பா? பிளாஸ்டிக். ஓகே, லேண்ட்ஃபில்ஸ். Then erosion. Soil erosion. Then degradation. Over exploitation. Then ஓவர் கிரேசிங். கேட்டல்ஸ்லாம் ஜாஸ்தியா இருக்கும் போது நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே அவங்க டிபெண்டிங் ஆன் திஸ் கிராஸ் லேண்ட். ஸோ ஓவர் கிரேசிங், இதனால நமக்கு எரோஷன் நடக்கலாம். அண்ட் எரோஷன் வந்து என்னென்ன மீன்ஸ்லாம் நடக்கும், எதெல்லாம் எரோஷன் நடக்கலாம்? சாயில் எரோஷன். வாட் ஆர் தி ஏஜென்ட்ஸ்? விண்ட், வாட்டர் மேம். விண்ட், வாட்டர், ரெயின் சொன்னீங்களோ? எஸ் மேம். ஓகே, ஸோ அது வந்து வாட்டர் கீழே வந்துடும், பட் இருந்தாலும் ரெயின் எழுதிக்கலாம். ரெயின், ஃப்ளக்ஸ், இது எல்லாமே வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் திஸ் எரோஷன், லைக் எரோஷனுடைய ஏஜென்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் தட் தெர் ஆர் சம் ப்ராசஸஸ், ரைட்? இப்போ வந்து தெர் இஸ் சம் ப்ராசஸ் கால்டு ஹியூமிஃபிகேஷன் அண்ட் இலுவேஷன் சொல்லிட்டு ஒரு சில ப்ராசஸஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு படிப்போம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் சாயில் டைப்ஸ் நேற்று பார்த்தோம் இல்லையா, வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. அதை தவிர ஜென்ரலா வந்து சாயில் டைப் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுல என்னென்ன கிராப்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் வந்து இங்க வந்து டெபிசிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸ்ல வில் பி லேர்னிங். லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ். பிஃபோர் கெட்டிங் இன்டு திஸ், நேற்று கிளாஸ்ல டவுட் இல்லைல்ல ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புள்? நோ மேம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஆக்சுவலாக நம்ம நேற்று பார்த்ததான் இங்கே வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆகும் இந்த கிளாஸ்ல. ஸோ ரிப்பீட் இருந்தாலும் பரவாயில்ல, ரிவைஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் we shall continue this, right? What is pedology? Study of soil. ஸ்டடி ஆஃப் சாயில், ரைட்? இப்போ வந்து பீடோஜெனிசிஸ்ங்கிறது வந்து எப்படி சாயில் வந்து உருவாச்சு அதை படிக்கிறதா வந்து பீடோஜெனிசிஸ், ரைட்? இட் இஸ் அ
process by which soil is created. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பீடோஜெனிசிஸ். அண்ட் the word pedo is associated with the soil, right? அண்ட் இது வந்து நமக்கு இப்போ டோட்டலா பீடாலஜி சாயில் பத்தி படிக்கிறோம் அப்படின்னா எப்படி இந்த சாயில் கிரியேட் ஆகுதுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுக்கப்புறம் அது எப்படி கிரியேட் ஆயிருக்கோ அதை பொறுத்து அந்த சாயிலோட டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் வந்து சாயில் நம்ம கிளாசிஃபை பண்றது, என்னென்ன இடத்துல இந்த சாயில்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும், இது எல்லாமே வந்து நமக்கு இது கீழே வந்துடும், ரைட்? தட் இஸ் பீடோஜெனிசிஸ். எந்த இடத்துல அது ஆரிஜினேட் ஆயிருக்கு, அதை பொறுத்து அதோடைய சைஸ், ஸ்ட்ரக்சரு, தென் அதோடைய கலரு அண்ட் அதோட பேரண்ட் மெட்டீரியல், அது எந்த மாதிரிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இதெல்லாமே வந்து நம்ம இதுல படிச்சுடுவோம், ரைட்? அண்ட் திஸ் பீடோஜெனிசிஸ். நெக்ஸ்ட் இஸ் சாயில் ஸ்ட்ரக்சர், விச் மீன்ஸ் லைக் ஒரு சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சாயிலுக்கு there are 4 important factors, right? First is that water, right? இப்போ சாயில்ங்கிறது வந்து மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் நம்ம சாயில்னு சொல்றோம். இப்போ இந்த சாயில் வந்து அதுல அதோட போரோசிட்டி பொறுத்து, அது எவ்வளவு தூரம் அதுக்கு இடையில கேப் இருக்கோ, அது எவ்வளவு டைட்லி பேக்டா இல்ல லூஸ்லி பேக்டா, இதெல்லாம் பொறுத்து அந்த சாயில்ல வாட்டர் பெர்குலேஷன் வந்து இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் அதுல இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து அதுக்கு அந்த டாப் லேயர்ல இருந்து கீழே போறதுக்கு நமக்கு இந்த வாட்டர்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். அண்ட் செகண்ட் பார்ட் இன் சாயில் இஸ் தட் ஏர், ரைட்? ஸோ வந்து போரோசிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் வாட் அப்படின்னா வாட்டர் பெர்குலேஷனுக்காண்டியும் ஏர் வந்து அதுக்குள்ள போறதுக்காண்டி இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மினரல்ஸ். அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் பொறுத்து தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து செலைன் சாயில் ஒன்று பார்த்தோம் இல்லையா? வாட் இஸ் செலைன் சாயில்? சால்ட் கண்டென்ட் அதிகமா அதுல நம்ம ஏதாவது க்ரோ பண்ண முடியுமா? ஓகே. ஸோ அந்த சாயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்து அதுல என்ன கைண்ட் ஆஃப் மினரல்ஸ்லாம் இருக்கும் அதை பொறுத்து சாயிலோட ஃபேக்டர்ஸ் வந்து இட் ஹஸ் பீன் டிட்டர்மைன்ட். அண்ட் ஃபோர்த் திங் இஸ் தட் ஆர்கானிக் மேட்டர். வாட் இஸ் ஆர்கானிக் மேட்டர்? ஹியூமஸ் ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் ஹியூமஸ்? Wastage, not exactly, but we can tell like that. இப்போ பிளான்ட் ரிமைன்ஸ், அனிமல் ரிமைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது இறந்ததுக்கு அப்புறமோ இல்ல அது வந்து ட்ரீல இருந்து டிட்டாச் ஆனதுக்கு அப்புறமோ டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி டீகம்போஸ் ஆகிறது வந்து சாயில் டாப் சாயில்ல மேல ஒரு லேயரா ஃபார்ம் ஆகும். அதான் ஹியூமஸ். இது வந்து ஒரு டார்க் கண்டென்ட், இட் இஸ் ஹைலி போர்டைல், ரைட்? அதுலதான் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஹியூமஸ்ங்கிறது வந்து இட் இஸ் ஆர்கானிக் மேட்டர் விச் இஸ் டார்க் இன் கலர் அண்ட் அது இட் வில் பி கண்டெய்னிங் சம் fertile properties of the soil, right? So இப்போ சாயில் இருக்கு அப்படின்னா ஜென்ரலா அந்த சாயில்ல எவ்வளவு வாட்டர் கண்டென்ட் இருக்கு, அதே மாதிரி எவ்வளவு ஏர் வந்து அதுக்குள்ள இருக்கு, தென் மினரல்ஸ் அதுல எவ்வளவு இருக்கு, தென் ஆர்கானிக் மேட்டர். இது நாலும் தான் வந்து ஒரு சாயிலோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ எல்லாமே இந்த ஆர்கானிக் மேட்டர் இல்லை அப்படின்னா we need to give some input, right? ஃபெர்டிலைசர்ஸோ மேன்யூஸோ நம்ம கொடுத்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சாயில வந்து ஃபர்டைல் ஆக்க முடியும். இது மினரல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த ஆர்கானிக் மேட்டர்ல நம்ம எதெல்லாம் ஃபர்டிலைசர்ஸ்ல ஆட் பண்றோமோ, ஐ மீன் அந்த ஹியூமஸ்ல எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்றோம் இல்லையா, அதுதான் மினரல்ஸ், ரைட்? அந்த சாயில்ல என்னென்ன டைப் ஆஃப் மினரல் இருக்கோ அதை பொறுத்து சாயிலோட ஸ்ட்ரக்சர் அண்ட் சாயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் வில் பி டிட்டர்மைன்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ரெஃபர்ஸ் டு தி ஷேப் ஆஃப் தி பெட்ஸ், ரைட்? பெட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு சாயில், ஒரு மண், ரைட்? சின்ன ஒரு பார்ட்டிகல் ஆஃப் தி இண்டிவிஜுவல் சாயில், ரைட்? அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இது சாயிலோட சைஸ் பொறுத்து இட் ஹஸ் பீன் grouped under 3 types. First is sandy, clay and loam. இது மூணுமே வந்து அதோட சைஸ் பொறுத்து there are some differences between these types of the soil or soil groupல வந்து there is some differences. We'll be learning this and that's it. Like அது எவ்வளவு தூரம் இருக்கு, அதோட சைஸ் எவ்வளவா இருக்கு, அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, அது என்ன மாதிரிலாம் அலைன் ஆயிருக்கு, அதோடைய ஷேப், அதுல எவ்வளவு போர்ஸ் இருக்கு, போர்ஸ்னா எவ்வளவு சின்ன சின்ன மைன்யூட் ஹோல்ஸ் இருக்கு, அதன் வழியா ஏர் போறதுக்கும் வாட்டர் போறதுக்கும் அது வந்து ஏதுவா இருக்கா, இதெல்லாம் பொறுத்துதான் வந்து சாயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிட்டர்மைன் ஆகும். அண்ட் இப்போ நம்ம வந்து ப்ளோவிங் பண்றோம்ல, வாட் இஸ் ப்ளோவிங்? loosening the soil. லூசனிங் த சாயில். ஓகே. சாயில் பார்ட்டிகல்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபில் பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் உள்றது, ரைட்? உழுதல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் கீழே இருக்கக்கூடிய சாயில் எல்லாமே வந்து அதை அப்படியே மேலே கொண்டு வரதுனால இந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் வில் கெட்டிங் லூசன்ட். அண்ட் எர்த்வார்ம்க்கு ஒரு நிக்நேம் உண்டு இல்லை? வாட் இஸ் தட்? Farmer's friend. Farmer's friend. Because of this process only. இது வந்து நம்ம பெரிய பெரிய மிஷின்ஸ் வச்சு பண்றத எர்த்வார்ம் வந்து ரொம்ப சின்ன ஸ்கேல்ல இட் வில் பி டூயிங் திஸ். கீழே உள்ள மண்ணெல்லாம் இட் வில் பி மேலே எடுத்துட்டு வரும். தட் இஸ் த ஒர்க் ஃபார் திஸ் எர்த்வார்ம்.
அண்ட் திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாயில் ப்ராப்பர்ட்டிஸ், ரைட்? மேஜரா இந்த சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எதை பொறுத்துலாம் டிட்டர்மைன் ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் கண்டென்ட், ஏர் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். இதனால தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், அந்த சாயிலோட சாயில் பார்ட்டிகல்ஸ் உடைய ஷேப்பு அண்ட் அதோட அலைன்மெண்ட் இதெல்லாம் பொறுத்து வந்து சாயில் பார்ட்டிகல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேரி ஆகும். நவ் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ சாயில் ஃபார்மேஷன், சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அண்ட் ஹவ் யூ எவர் ஹியர் திஸ் வேர்ட் elevation or elevation dot? ஓகே, எதுவும் ஐடியாஸ் இருக்கா அப்படின்னா என்ன? எஸ் மேம், அந்த டாப் லேயர்ல இருந்து லைக் பார்ட்டிகல்ஸ்லாம் மூவ் ஆகும். அது ஓகே மேல இருந்து கீழே வருது வந்துட்டு ஒரு நேம், லைக் கீழ இருந்து டெபாசிட் ஆகுது அந்த மாதிரி ஒரு நேம். ஓகே, எக்ஸாக்ட்லி ரைட். இப்போ வந்து ஓகே, திஸ் இஸ் த டாப் லேயர் ஆஃப் தி சாயில். அண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கீழே லேயர்ஸா இருக்கும், ரைட்? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மழை பெய்யுது. இப்போ இந்த சாயில்ல வந்து வாட்டர் உள்ள போகும் இல்லையா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த லேயர்ல இருக்கக்கூடிய சில மினரல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது அங்க இருந்து எடுத்துட்டு போயிடும். நம்ம நேற்று ஒரு ப்ராசஸ் பார்த்தோம்ல, லீச்சிங் அப்படின்னு. லீச்சிங் ஞாபகம் இருக்குல்ல? மினரல்ஸ் ஆர் கெட்டிங் வாஷ்ட் அவே பை திஸ் ரெயின் வாட்டர் ஆர் வாட்டர். எஸ் மேம். எஸ். இப்போ இந்த மினரல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த மினரல்ஸ்லாம் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து எலிவேஷன். நம்ம வந்து இந்த எரோஷன் டெபாசிஷன் பார்த்துருக்கோம்ல, ரெண்டுமே வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் தான். இங்க இருந்து ஒன்று எரோட் ஆகுது அப்படின்னா இன்னொரு இடத்துல போய் வந்து டெபாசிட் ஆகும். அதே மாதிரிதான் இந்த எலிவேஷனும் இலிவேஷனும். எலிவேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடியது, விச் மீன்ஸ் லைக் இங்க நமக்கு ரெயின் வாட்டர் இங்க வருது. இந்த மழைனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாட்டர் என்ன பண்ணும்னா இங்க இருக்கக்கூடிய சில சால்யுபிள் மினரல்ஸ் இருக்கும்ல. வாட் இஸ் சால்யுபிள் அண்ட் இன்சால்யுபிள்? Can be dissolved in some solution. ஓகே, இங்க வந்து நம்ம வாட்டர் ரெஸ்பெக்ட்ல பேசுறதுனால நம்ம வந்து சால்யுபிள்ங்கிறது வந்து தண்ணியில கரையக்கூடிய மினரல்ஸ், இன்சால்யுபிள்ங்கிறது வந்து வாட்டர்ல கரையாத மினரல்ஸ். ஸோ இப்போ இங்க சால்யுபிள் மினரல்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கெட் வாஷ்ட் அவே. அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணப்பட்டுரும் இந்த வாட்டரால. தென் இந்த வாட்டர் வந்து பெர்குலேட் ஆகி கீழே வந்து லோயர் லேயர்ல என்ன ஆகும் அப்படின்னா டெபாசிட் ஆகும், ரைட்? ஸோ இந்த சால்யுபிள் மினரல்ஸ் வந்து டெபாசிட் ஆகுறது வந்து எலிவேஷன். எலிவேஷன்ங்கிறது வந்து ரிமூவ் பண்ணப்படுது இல்லையா? ஒரு சாயில் ஹரிசான்ல இருந்து ரிமூவ் பண்ணப்படுறது வந்து எலிவேஷன். எலிவேஷன்ங்கிறது வந்து அப்படி டெப்ளீட் ஆன அப்படி எலிவேட்டட் மினரல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரீஜியன்ல வந்து டெபாசிட் ஆகுறது தான் என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எலிவேஷன். இஸ் இட் கிளியர்? எலிவேஷன் அண்ட் எலிவேஷன். Should we repeat it again? Okay. Now, okay, எலிவேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் அவுட் ஆஃப் ஹரிசான். ஒரு ஹரிசான்ல இருந்து, ஹரிசான்ங்கிறது லேயர், அவ்வளவுதான். ஒரு லேயர்ல இருந்து மெட்டீரியல் வந்து மூவ் ஆகுறதா வாட் வி ஆர் காலிங் இட்னா எலிவேஷன். நெக்ஸ்ட் இஸ் எலிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த டெபாசிட் ஆன மெட்டீரியல், சாரி, அந்த டிப்ளீட் ஆன மெட்டீரியல் வந்து ஒரு இடத்துல டெபாசிட் ஆகும் லோயர் ஹரிசான்ல. அதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் எலிவேஷன். Next is decalcification. Whenever the word D is coming அப்படின்னா it is removal, right? It is removal or deletion. அதுதான் வந்து Dங்கிற வேர்டுக்கான மீனிங். இப்போ decalcification அப்படின்னா CaCO3 which means calcium carbonate வந்து ஒரு லேயர்ல இருந்து ரிமூவ் பண்ணப்படுது. ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அதனால கால்சியம் கார்பனேட் வந்து ஒரு ஹரிசான்ல இருந்து ரிமூவ் ஆகுறது. It is called as decalcification. Is it clear? Elevation, elevation and decalcification. எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கால்சிஃபிகேஷன். கால்சிஃபிகேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த CaCO3 இருக்குல்ல, கால்சியம் கார்பனேட், இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல போய் அக்குமுலேட் ஆகி டெபாசிட் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து கால்சிஃபிகேஷன். நெக்ஸ்ட் இஸ் டீசாலினேஷன். டீசாலினேஷன்ங்கிறது வந்து சால்யுபிள் சால்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணப்படுறது டீசாலினேஷன். சாலினேஷன்ங்கிறது வந்து இட் இஸ் கெட்டிங் அக்குமுலேட்டட். அந்த சால்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு லேயர்ல ஒரு ஹரிசான்ல வந்து அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் சாலினேஷன். நெக்ஸ்ட் இஸ் லீச்சிங். லீச்சிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சால்யுபிள் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, லைக் எந்தெந்த மெட்டீரியல்லாம் வந்து வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகுமோ அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணப்படுறது தான் வந்து லீச்சிங், ரைட்? We have discussed about elevation, elevation, decalcification, calcification, desalination, salination and leaching, right? These are some of the translocating processes, right? சில மினரல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் டிரான்ஸ்லோகேட் ஆகுது இல்லையா, அதுதான் we are studying under this translocation. And இது எல்லாமே வந்து லைக் சின்ன சின்ன ப்ராசஸஸ். ஜென்ரலா அது எப்படி நடக்கும் அப்படின்னா டியூ டு திஸ் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி வாட்டர். இல்ல அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ் வந்து சாயில்ல கீழால பார்த்து மூவ் ஆகும் இல்லையா, அதனால நடக்கிறது தான்
இந்த டிரான்ஸ்லோகேஷன்ங்கிற ப்ராசஸ். இஸ் இட் கிளியர்? சாயில் ஃபார்மேஷன் ப்ராசஸ்ல we have discussed some of the processes. Yes, ma'am. Yes, ma'am. Okay. This is leaching. Let's see this. இது வந்து ஹியூமஸ் லேயர். ஜஸ்ட் நோ இட் இஸ் லைக் ஆர்கானிக் லேயர், இல்ல ஓ ஹரிசான்னு சொல்லுவாங்க. இது ஆர்கானிக் ஹரிசான் ஒரு ஆர்கானிக் லேயர். இங்கதான் நமக்கு வந்து ஹியூமஸ் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும். இப்போ மழை பெய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, லைக் அதுக்கப்புறம் ஒரு ஹரிசான் இருக்கும் இல்லையா, அந்த லேயர் ஃபுல்லுமே வாட் இட் இஸ் கால்ட் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஹரிசான். இந்த ஏ ஹரிசான்ல தான் இந்த எலிவேஷன்ங்கிற ப்ராசஸ் வந்து நடக்கும். லைக் ரெயின் வாட்டர் வந்து உள்ள வந்து நமக்கு இந்த ஹியூமஸ் லேயர்லாம் தாண்டி உள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சாலிபிள் மினரல்ஸ் எல்லாமே வந்து இட் காட் ரிமூவ்டு, ரைட்? ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆகி நமக்கு இந்த இடத்துல டெபாசிட் ஆகும் பி ஹரிசான்ல. ஸோ ஜென்ரலி இந்த ஏ ஹரிசானுக்கும் பி ஹரிசானுக்கும் நடக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்லோகேட்டிங் ப்ராசஸ் தான் வந்து we are calling it as elevation and elevation. இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, போத் எலிவேஷன் அண்ட் எலிவேஷன், இது வந்து ஜஸ்ட் ஸ்டிக் டு ஏ ஹரிசான் அண்ட் பி ஹரிசானுக்கு மட்டும்தான் இது இருக்கும். அது தாண்டி நமக்கு இது வந்து நடக்காது, ரைட்? இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கிளே என்ன ஆகும் அப்படின்னா, லைக் அந்த கிளேஸ்ல தான் நமக்கு இந்த வாட் இஸ் தட் these minerals will be present and இதெல்லாம் இங்கிருந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் டவுன் ஆகி அப்படியே கீழே வந்து என்ன ஆகும்னா it will be moved and then it got deposited here. So this is redeposition of this clay, right? And that's it. Next is okay. இப்போ பார்த்தது வந்து வாட்டர் பெர்குலேட் ஆகுறதுனால நடக்கக்கூடிய சில ப்ராசஸஸ், ரைட்? அதன் வழியா தான் நமக்கு மினரல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு லேயர் ஆஃப் தி சாயில இருந்து இன்னொரு லேயருக்கு இட் கெட்டிங் மூவ்ட் அப். இப்போ நெக்ஸ்ட் திங் இஸ் தட், இப்போ ஒரு சாயில் டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில ஃபேக்டர்ஸ் வந்து தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் தட் கிளைமேட், ரைட்? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் சாயில், ரைட்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து கிளைமேட் அண்ட் செகண்ட் வில் பி பேரண்ட் மெட்டீரியல், ரைட்? வாட் இஸ் பேரண்ட் மெட்டீரியல்? Rock. From which the soil is formed, right? So on the rock தான் என்ன ஆகும் அப்படின்னா, under this process of erosion and deposition, இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, லைக் அந்த ஒரு ராக் வந்து it will be slowly converting into soil. And next is relief. Relief in the sense அதோட topography எவ்வளவு ஹைட்ல இருக்கோ அதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, this is an important factor. And next one is that organisms, which means like அந்த இடத்துல இருக்கக்கூடிய flora and fauna அதோடைய பிரசன்ஸ்மே வந்து அந்த சாயில இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணும். இஃப் there is numerous number of flora and fauna அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெசர்ட் ஒன்று எடுத்துக்கலாம், எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ எந்த இடத்துல வந்து நமக்கு ஆர்கானிக் மேட்டர் ஜாஸ்தியா இருக்கும்? Evergreen. பிகாஸ் நிறைய அனிமல்ஸ் அங்க இருக்கும், நிறைய பிளான்ஸ் அங்க இருக்கும். அதனாலதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அங்க ஹியூமஸ் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ரைட்? ஸோ சாயில் ஃபார்ம் ஆகுறதுக்கு இட் வில் பி டேக்கிங் n நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது ஒரு சாயில் வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்றதுக்கோ இல்ல அப்படின்னா வாட் டு சே லைக் எரோஷனோ இல்ல சாயிலுக்கு ஏற்படக்கூடிய மற்ற ப்ராப்ளம்ஸா இருக்குல்ல, எக்ஸ்ப்ளாய்டேஷன், இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பீடா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? அண்ட் சாயிலுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வந்திருக்கோ அந்த பிரச்சனை எல்லாமே வந்து மேக்ஸிமம் இட் ஹஸ் பின் கிரியேட்டட் பை ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்ஷன்ஸ் ஒன்லி. அண்ட் இதோட கன்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றதும் வந்து நம்ம மட்டும்தான். லைக் மேஜரா ஹியூமன்ஸ் தான் வந்து we are facing these consequences and நம்ம தான் இதுக்கான காசுக்குமே மேஜர் ரீசனும் நம்ம தான் ஹியூமன்ஸ். அண்ட் we have discussed here இப்போ சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்னால டிட்டர்மைன் பண்ணப்படும். ஃபர்ஸ்ட் இஸ் கிளைமேட், செகண்ட் இஸ் பேரண்ட் மெட்டீரியல், தேர்ட் ஒன் வில் பி ரிலீஃப் அண்ட் ஃபோர்த் ஒன் வில் பி ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் வில் பி டைம் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சாயில் டைப்ஸ். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சாயிலோட பார்ட்டிகளுடைய சைஸை பொறுத்து we are classifying it as sandy soil, clayey soil and loamy soil, right? இப்போ இது வந்து it is an just a framework or a prototype, right? இதே மாதிரி நம்ம ஒரு சில சாயில்லாம் படிக்கும்போது சிலது வந்து we will be learning as sandy loamy and clayey loamy, இந்த மாதிரி சேர்த்து படிப்போம். பிகாஸ் அதுல எவ்வளவு பெர்சென்ட் யார் இருக்காங்களோ, எந்த குவான்டிட்டி ஆஃப் சாயில் இருக்கோ அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சாயிலோட நேம் வந்து வேரி, ரைட்? இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. எஸ். நவ் ஃபர்ஸ்ட் மொத்தம் வந்து 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாண்டி, நெக்ஸ்ட் இஸ் கிளேயி, நெக்ஸ்ட் இஸ் லோமி. இப்போ அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு அந்த சாயில்ல
பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா then it is called as sandy soil. ரைட். இப்போ the proportion of fine particles is relatively higher. ரொம்ப ஃபைனான soil particles வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா then this soil is called as clay soil. And இதே இது இந்த large particles-உம் இந்த small particles-உம் equal proportionல இருக்கு அப்படின்னா then it is called as loamy soil. It is clear? Is it clear? Yes, ma'am. ஓகே. ரொம்ப பெரிய பார்ட்டிகல்ஸ் வந்து ஜாஸ்தி ப்ரொபோர்ஷன்ல இருக்கு அப்படின்னா then it is called as sandy. இதே இது ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா then it is called as clay. இதே ஃபைன் பார்ட்டிகல்ஸும் லார்ஜ் பார்ட்டிகல்ஸும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா then it is called as loamy soil. And this is how. This is silt loam. This is sandy loam, which means silt வந்து ஜாஸ்தியா இருக்கும் அந்த சாயில் டைப்ல, ரைட்? ஸோ சில்ட்ங்கிறது வந்து ஃபைன் டெபாசிட்ஸ் ஆஃப் ரிவர்லாம் கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுவோம்ல, அதுதான் நம்ம வந்து சில்ட் மெட்டீரியல்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் இது வந்து சில்ட் லோம்ல 70% will be silt and 15% will be sand and 15% will be clay. Next is that sandy loam. இதுல வந்து sand particles வந்து ஜாஸ்தி இருக்கும் and மீதி இருக்கக்கூடியது வந்து லைக் silt and clay. Next is clay. Clay பொறுத்த வரைக்கும் 70% there will be clay and remaining 50% வந்து silt and sand. இந்த மாதிரி மிக்சரா தான் இருக்கும், ரைட்? அண்ட் இப்போ எங்க பார்த்தாலுமே கம்ப்ளீட்டா நமக்கு வந்து கிளே கம்ப்ளீட்டா வந்து லோம் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே சேர்ந்துதான் இருக்கும். யார் எவ்வளவு ப்ரொபோர்ஷன்ல இருக்காங்களோ அதை பொறுத்து the name will be vary. லோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 40% sand, 40% வந்து will be having this silt, then 20% will be this clay, right? This is what the classification. You need to know, right? The bigger particles ஜாஸ்தி இருந்ததுன்னா it is sand, அதை விட finer particles ஜாஸ்தி இருந்ததுன்னா it's called as clay. And ரெண்டு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா it is called as loamy soil. That's all. And yeah, இது வந்து with respect to ஒவ்வொரு சாயிலோட கண்டிஷன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் இப்போ சாண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனாலையும் சரி, அது ரொம்ப லைட்டா இருக்கிறதுனாலையும் சரி, இதுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா ஏர் கேன் ஈஸிலி பெனிட்ரேட் அண்ட் ஆல்சோ லைக் வாட்டர் எல்லாமே வந்து சீக்கிரம் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெயின் ஆயிரும். ஹவ் யூ எவர் poured some water in this beach soil? பீச் அதுல இருக்கக்கூடிய சாண்ட்ல வந்து தண்ணி ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா லைக் அது சீக்கிரமாவே ட்ரை ஆயிரும். ஹவ் யூ எவர் காஸ்ட் திஸ்? எஸ் மேம். ஸோ வந்து வாட்டர் வந்து சீக்கிரமா என்ன ஆயிரும் அப்படின்னா அதுல ட்ரெயின் ஆயிரும். பிகாஸ் அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில ஸ்பேசஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி இந்த சாண்டி சாயில் எல்லாமே வந்து ரொம்ப லைட்டா இருக்கும் அண்ட் அதன் வழியா யாருமே ஈஸியா பாஸ் ஆகும், ரைட்? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாண்டி சாயில்ஸ். சாண்டி சாயில் வந்து ட்ரெயின்ஸ் குயிக்லி அண்ட் அதுக்கு இடையில ஸ்பேசஸ் இருக்கும் அண்ட் இட் இஸ் light, aerated, which means air வந்து அதுக்குள்ள போகும் and it is dry because அது வந்து சீக்கிரம் என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெயின் ஆனதுனால it is relatively dry in nature, right? And this is with respect to sandy soil. Next we are going to discuss about clay particles, right? So வந்து இது சாண்டை விட ரொம்ப சின்னது and also இது வந்து டைட்டா என்ன இருக்கும் அப்படின்னா it will be packed together, right? So அதனால இது இந்த வழியா ஏர் என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியா பாஸ் ஆகாது. And clay வந்து like have you ever played with clay? எஸ் மேம். இது வந்து தண்ணி ஜாஸ்தி வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். லைக் சாண்டி சாயில விட இவங்க வந்து ஜாஸ்தியா தான் வாட்டர் வந்து ஹோல்ட் பண்ணிப்பாங்க. பட் ஆனா ஏர் வந்து இது அவ்வளவு தூரம் என்ன ஆகாது அப்படின்னா இதன் வழியா பாஸ் ஆகாது. பிகாஸ் நமக்கு வந்து சின்ன சின்ன கேப் மட்டும் இருக்கிறதுனால, ரைட்? ஸோ அந்த சின்ன கேப்ல வந்து வாட்டர் கேன் ஈஸிலி கோ அண்ட் இது வந்து நிறைய வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளே. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் லோம். ஸோ லோம்ன்றது என்ன அப்படின்னா சாண்டு, கிளே, அதுக்கப்புறம் சில்ட், இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து நமக்கு வந்து லோம். அண்ட் இங்கதான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா லைக் பிளான்ட் வந்து நல்லா வளர்க்க முடியும் இந்த லோமி சாயில். அண்ட் எஸ், சில்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ரிவர் பெட்ஸ்ல இருக்கக்கூடிய டெபாசிஷன், அதுதான் நம்ம வந்து சில்ட்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இந்த சில்ட்டோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சாண்டுக்கும் கிளேக்கும் மிடில்ல ஒரு சைஸ் இருக்கும், ரைட்? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் காலிங் அஸ் சில்ட். அண்ட் இந்த லோமி சாயில்லையுமே வந்து ஹியூமஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும், ரைட்? ஸோ ஒரு பிளான்ட்டுக்கு எவ்வளோ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது வேணுமோ அவ்வளோ வந்து நமக்கு லோமி சாயில் தான் இருக்கும். ஸோ லோம் இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் க்ரோயிங் பிளான்ட்ஸ், ரைட்? பிகாஸ் இட் ஹேவிங் பர்ஃபெக்ட் மிக்சர் ஆஃப் தி சாண்ட், கிளே அண்ட் சில்ட். சில்ட்டுங்கிறது வந்து ரிவர் டெபாசிஷன்ல வரக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் சாயில் மெட்டீரியல், ரைட்? இது வந்து கிளேக்கும் சாண்டுக்கும் மிட்ல இருக்கக்கூடிய சைஸ் அண்ட் இதுல வந்து ஹியூமஸ்மே இருக்கும், ரைட்? தீஸ் ஆர் தி 3 திங்ஸ். இஸ் தேர் எனி டவுட் டில் நவ்? No, ma'am. Okay.
let's see this. Have you ever crossed this word soil profile? Yes, ma'am. Okay, what is soil profile? ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் ஆர்கானிக் ஹரிசான் ஆர் ஓ ஹரிசான், ரைட்? அங்கதான் நமக்கு இந்த ஹியூமஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். அண்ட் சில டைம் இதுல வந்து ஹியூமஸ் கண்டென்ட் இருக்கும், சில டைம் வந்து அங்க மினரல்ஸ் வந்து டெபாசிட் ஆயிருக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஏ ஹரிசான். ஏ ஹரிசான்ங்கிறது வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டாப் சாயில். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பி ஹரிசான் அண்ட் நெக்ஸ்ட் வில் பி சி ஹரிசான். ஜென்ரலா எல்லா கிளாசிபிகேஷன்லயும் ஓங்கிறது வந்து சில இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, சில இதுல பண்ணிருக்க மாட்டாங்க, ரைட்? அண்ட் ஜென்ரலா டாப் சாயில்ங்கிறது வந்து ஏ, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பி, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து சி ஹரிசான். அண்ட் இது வந்து போய்கிட்டே இருக்கும். லெட்ஸ் see this one by one. ஃபர்ஸ்ட் இஸ் அப்பர் மோஸ்ட் ஹரிசான், ரைட்? அதுதான் நம்ம பார்த்த ஓ ஹரிசான். அண்ட் இது வந்து ஜென்ரலா டார்க் கலர்ல இருக்கும், ரைட்? அண்ட் ஆல்சோ இங்க ஹியூமஸும் இருக்கும், மினரல்ஸும் ஜாஸ்தி இருக்கும். நவ் the humus makes the soil fertile. And so humusங்கிறது என்னன்னு பார்த்திருக்கோம் இது வரைக்கும். Organic matter. Okay, what is the color of humus? Dark black. Okay. இந்த ஹியூமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் மேக் தி சாயில் சோ ஃபர்டைல், ரைட்? அதனால தான் நமக்கு அங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிளான்ஸ் வளர்க்க முடியும். அதே மாதிரி லைக் இட் வில் பி ப்ரொவைடிங் நியூட்ரியன்ஸ் கண்டினியூஸா. நமக்கு வந்து இந்த சாயில் வந்து ஃபர்டைலா இருக்கிறதுக்கு ஹியூமஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அண்ட் ஜென்ரலி இந்த ஹியூமஸ் லேயருங்கிறது வந்து இட் இஸ் சாஃப்ட், போரஸ் அண்ட் ஆல்சோ அது வந்து வாட்டரை நிறைய என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும், ரைட்? அண்ட் சில இடத்துல இட் இஸ் அந்த ஓ ஹரிசான் மட்டும் சேர்த்து ஆர்கானிக் ஹரிசான் இல்ல ஓ ஹரிசான் சொல்லி சொல்றாங்க. இல்ல அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி கிளாசிபிகேஷன்ல இதையும் சேர்த்து டாப் சாயிலோட இதையும் சேர்த்து இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஹரிசான், ரைட்? இஸ் இட் கிளியர்? இன் சம் கிளாசிபிகேஷன் தே ஹேவ் மென்ஷன்ட் அஸ் ஓ ஹரிசான் தனியா, இல்ல அப்படின்னா தே ஹேவ் இது ஓ ஹரிசானையும் இந்த ஏ ஹரிசானையும் சேர்த்து டாப் சாயில் ஒரே லேயரா தான் தே ஆர் கன்சிடரிங் இட், ரைட்? புரியுதா இல்லையா? எஸ் மேம். நெக்ஸ்ட் இஸ் ஏ ஹரிசான். ஏ ஹரிசானுக்கு கீழே இருக்கிறது வந்து பி ஹரிசான். அண்ட் இதுல வந்து இங்க இருந்து பெர்குலேட் ஆன ஹியூமஸ் அது மட்டும் தான் இங்க இருக்கும். லைக் ஏ ஹரிசானை விட இங்க கம்மியான ஹியூமஸ் தான் இருக்கும், பட் ஆனா மினரல்ஸ் வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கும், ரைட்? அண்ட் ஜென்ரலா இந்த ஹரிசான் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் குவைட் ஹார்டர். அண்ட் ஏ ஹரிசான் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டரா இருக்கும். And it is also called as middle layer. The B horizon is also called as middle layer. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லேயர் வந்து C horizon. அதை விட கொஞ்சம் பெரிய பெரிய ராக்ஸா இருக்கும், ரைட்? அதுல வந்து கிராக்ஸ் இருக்கும். இந்த கிராக்ஸ் வழியா தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் சாயில் வந்து ஈவென்ச்சுவலா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் O horizon, right? For example, consider we are rightly in a forest now. இப்போ இங்க இருக்கக்கூடிய ட்ரீஸ் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல இருக்கும். இப்போ இங்க இருக்கக்கூடிய ட்ரீஸ் டெசிடியஸ் வச்சுக்கலாம். எவர்கிரீன் வந்து லீவ்ஸ் ஷெட் பண்ணாதுல, ஓகே? டெசிடியஸ் ஃபாரஸ்ட். அண்ட் இங்க இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாம் ஷெட் ஆகி நமக்கு வந்து இந்த டாப் லேயர்ல அதெல்லாம் இருக்கும், ரைட்? அதெல்லாம் டீகம்போஸ்டா இருக்குமா இல்ல அன்டீகம்போஸ்டா இருக்குமா? டீகம்போஸ்ட்னா மக்குனது, அன்டீகம்போஸ்ட்னா இன்னும் மக்காதது. வாட் வில் பி தட் டாப் லேயர்? அன்டீகம்போஸ்ட். இப்போ நம்ம டஸ்ட்பின்லயே வந்து வாட் இஸ் தட் வேஸ்ட் போடுறோம் அப்படின்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய வேஸ்ட் வந்து இட் வில் பி இந்த அண்டர் மோஸ்ட் லேயர், ரைட்? அடியில இருக்கும், அதுக்கு மேல வந்து நியூவா போட்ட வேஸ்ட் தான் இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து லைக் ஆல்ரெடி கீழே இருக்கிறது வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து நமக்கு இங்க விழுந்ததுனால வேஸ்டா இருக்கிறதுனால அது வந்து டீகம்போஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிருக்கும். ஸோ தட் இஸ் பார்ட்லி டீகம்போஸ்ட். அதுக்கு மேல இருக்கக்கூடியது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா விழுந்திருக்கக்கூடிய குப்பையா இருந்திருக்கும். ஸோ அது வந்து இட் இஸ் மொத்தமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அன்டீகம்போஸ்டா தான் இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கானிக் ஹரிசான், ரைட்? ஆர்கானிக் ஹரிசான்ல வி கேன் டெல் 2 லேயர் இருக்கிற மாதிரி. அண்ட் அதுல வந்து பாட்டம்ல இருக்கிறது வந்து தட் இஸ் ஓட்டுங்கிறது வந்து இட் இஸ் டீகம்போஸ்ட், பார்ட்லி இட் இஸ் டீகம்போஸ்ட். இதுக்கு மேல இருக்கக்கூடிய லேயர் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து அன்டீகம்போஸ்டா தான் இருக்கும். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கானிக் ஹரிசான். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஏ. இந்த ஏங்கிறது வந்து லைக் இதுதான் வந்து வாட் வி ஆர் காலிங் அஸ் டாப் சாயில். இது எல்லாம் சேர்த்து இப்போ இந்த O2க்கு கீழே இருக்கக்கூடிய லேயர் இருக்கு இல்லையா, ஸோ இங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹியூமஸோட மிக்ஸ் ஆயிருக்கும். இதுவுமே வந்து நமக்கு டார்க்கன் கலர்ல தான் இருக்கும். எங்கெல்லாம் ஹியூமஸ் இருக்கோ
அங்கெல்லாம் வந்து நமக்கு சாயில் வந்து ரொம்ப டார்க் கலர்ல தான் இருக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் லேயருங்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து நமக்கு இந்த எலிவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். வாட் இஸ் எலிவேஷன்? Removal of soil particles. Soil particles or minerals? Minerals. மினரல்ஸ். அது வந்து நமக்கு ஏ ஹரிசான்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணி இட் வில் பி கோயிங் பாட்டம் மோஸ்ட் லேயருக்கு வந்து இட் வில் பி கோயிங், ரைட்? அதுக்கு நெக்ஸ்ட் லேயரான பி ஹரிசானுக்கு, ரைட்? இப்போ இந்த A2ல என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து ஹியூமஸ்லாம் கிடையாது. இங்க மேக்ஸிமம் இந்த கிளேஸ், அயன் அண்ட் அலுமினியம் ஆக்சைடு தான் இங்க இருக்கும். ஸோ இங்க ஹியூமஸ் இல்லாததுனால இது என்ன கலர்ல இருக்கும்? டார்க்கா லைட்டா? லைட். ஓகே, பிகாஸ் ஹியூமஸ் இருந்தாலும் நமக்கு வந்து டார்க் கலர்ல இருக்கும். ஸோ இந்த ஜோன் ஃபுல்லுமே வந்து நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் எலிவேஷன் வில் பி ஹேப்பனிங் ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் A3. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து லைக் எலிவேஷன் நடக்கிறது மோஸ்ட்லி இந்த ஏ ஜோன்ல தான் நடக்கும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா A2. யூ நீட் டு ரிமெம்பர் A2 வந்தால் ஏ ஜோன்ல வந்து நமக்கு எலிவேஷன் நடக்கும். தென் அதுக்கப்புறம் இருக்கிறதா வந்து நமக்கு B1. ஸோ பி ஜோன் டோட்டலா இந்த பி ஹரிசான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருந்து ரீச் ஆகி வந்திருக்கக்கூடிய எல்லா கிளே பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே வந்து இந்த இடத்துல எலிவேஷன் ஆகும். வாட் இஸ் எலிவேஷன்? Ma'am, deposition of the depleted material. Deposition of the elevated material or depleted material. அது எல்லாமே நமக்கு வந்து இங்க வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும், ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து சி லேயர், ரைட்? இங்க சீல வந்து ஸ்மால் லம்ஸ் ஆஃப் ராக்ஸ் வில் பி தேர். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து அதுதான் அடியில இருக்கக்கூடிய ஃபைனல் லேயர், தட் இஸ் பெட் ராக் லேயர், ரைட்? இங்க இருந்துதான் இதுதான் அந்த பேரண்ட் மெட்டீரியல். இங்க இருந்து தான் நமக்கு இந்த மாதிரி சாயில் வில் பி கோயிங் லைக் திஸ். சாயில் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இஸ் இட் கிளியர்? சாயில் ப்ரொஃபைல். எஸ் மேம். ஓகே, பெட் ராக் பார்த்துருக்கோம். சி, தென் பி ஹரிசான் அண்ட் ஏ ஹரிசான், தென் ஏ அண்ட் ஓ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து டாப் சாயில்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். நவ் ஓ ஹரிசான், ரைட்? ஸோ ஜென்ரலி இந்த ஹரிசான்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கும். அண்ட் சில டைம் இது வந்து அன்டிகம்போஸ்ட் வேஸ்டஸ் வில் பி தேர் ஆர் பார்ஷியலி டீகம்போஸ்ட் வேஸ்டஸ் வில் பி தேர். என்ன மாதிரியான லெட்டர்ஸ்லாம் இங்க இருக்கும் அப்படின்னா லீவ்ஸ், நீடில்ஸ், twigs, மூவ்ஸ் அண்ட் லிக்ஷன்ஸ், ரைட்? லிக்கன்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு இந்த ஓ ஹரிசான்ல இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இது வந்து ஒன்னு ஆர்கானிக் சாயிலோட டாப்ல இருக்கும், இல்ல அப்படின்னா மினரல் சாயில்ஸோட டாப்ல நமக்கு இந்த ஓ ஹரிசான் வில் பி தேர். நெக்ஸ்ட் இஸ் ஏ ஹரிசான். ஏ ஹரிசான்ங்கிறது வந்து டாப் சாயில்ல இருக்கக்கூடிய ராக்கி பார்ட், ரைட்? ஸோ இந்த இடத்துல இந்த ஆர்கானிக் மேட்டரும் மினரல் மேட்டரும் என்ன இருக்கும் அப்படின்னா மிக்ஸ் ஆகி இருக்கும், ரைட்? அண்ட் தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இந்த ஏ ஹரிசான்ல இருந்து தான் நமக்கு இந்த மெட்டீரியல்ஸான சொல்யூபிள் மெட்டீரியல்ஸான அயன், கிளே, அலுமினியம் அண்ட் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா டெப்ளீட் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? அண்ட் இப்போ இந்த இடத்துல டெப்ளீட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த டெப்ளீட் ஆகிற இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்சர்ஃபேஸ் வந்து இருக்கும், ரைட்? அதாவது இது ஏ ஹரிசான், இங்க நமக்கு வந்து டெப்ளீஷன் ஆகுது. இதோடைய பேஸ்ல வில் பி ஹேவிங் a layer called E, right? That is elevated. So E refers to this elevation or elevated surface. So it is a subsurface to this A horizon. Is it clear with respect to E horizon? Yes, ma'am. Now, E horizon என்ன அப்படின்னா it is a elevated layer, right? So இந்த இடத்துல இருந்து நமக்கு clay, iron, aluminium மற்ற components இருக்கும் இல்லையா, ஆர்கானிக் components எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருந்து elevate ஆயிருக்கும், which means deplete ஆயிருக்கும், right? And these are present only in older and well developed soil, right? ஜெனரலா அது எந்த இடத்துல அக்வர் ஆகும் அப்படின்னா A horizonக்கும் B horizonக்கும் இடையில நடக்கும், because elevationங்கிற process வந்து it is associated with A horizon. So A horizonோட பேஸ்ல இது ரொம்ப ஓல்டர் சாயிலா இருக்கு, ரொம்ப முன்னாடியே டெவலப் ஆன சாயிலா இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த E horizon வந்து present ஆயிடுச்சு. And next is B horizon or subsoil, right? So it is the subsurface layer reflecting the chemical or physical alteration of the parent material, right? So இந்த இடத்துல நமக்கு இந்த A horizonல இருந்து E horizonல இருந்து டெப்ளீட் ஆன மெட்டீரியல் எல்லாமே வந்து நமக்கு இங்க அக்குமுலேட் ஆயிருக்கும். It is called as elevation, right? So elevationோட ஆப்போசிட், அங்க வந்து டெப்ளீட் ஆனது ஃபுல்லா இங்க வந்து டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னெல்லாம் அக்குமுலேட் ஆயிருக்கும் அப்படின்னா திஸ் அயன், கிளே, அலுமினியம் அண்ட் ஆர்கானிக் கம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்க வந்து அக்குமுலேட் ஆயிருக்கும். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு B horizon. And next one is that C horizon or parent rock. What is parent rock? Rock from which the soil is being formed. ஓகே, இப்போ அது வந்து செடிமெண்ட்ரி ராக்கா இருக்கும்போது அதுதான் நம்ம வந்து பேரண்ட் மெட்டீரியலா இருக்கும். ஸோ வெதரிங் ப்ராசஸ்னால நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சாயில் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஒரு பெரிய பெரிய ராக்லாம் வந்து அதை விட கொஞ்சம் பிரேக் ஆகி சின்ன சின்ன லம்ஸா வந்து இடத்துல இருக்கும். அண்ட் இட் இஸ் அ லேயர் ஆஃப் லார்ஜ் அன்ப்ரோக்கன்
rocks, that is sea horizon. And next is bedrock. பெட்ராக்ல என்ன இருக்கும் அப்படின்னா லைக் இதுதான் வந்து இந்த டோட்டல் வெதரிங் ப்ராசஸ்ல சாயில் வெதரிங் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய பேஸ்ல இருக்கக்கூடியது தான் நமக்கு இந்த பெட்ராக் ஆர் திஸ் ஆர் ஹரிசான். அண்ட் இங்க வந்து டோட்டலா ஹார்ட் ராக்ஸ் மட்டும்தான் இருக்கும், ரைட்? அண்ட் சாயில் ஃபார்ம்டு இன்சைட்டு வில் எக்ஸிபிட் ஸ்ட்ராங் சிமிலாரிட்டிஸ் வித் தி பெட்ராக். வாட் இஸ் இன்சைட்டு அண்ட் வாட் இஸ் எக்ஸைட்டு? On-site and off-site. What is on-site and off-site? சேம் பிளேஸ்ல நடக்குது இல்லைன்னா வேற ஒரு பிளேஸ் நடக்குது. இப்போ வந்து இந்த பேரண்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இதே இடத்துல இங்க சாயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அங்க என்ன பேரண்ட் மெட்டீரியல் இருக்கோ அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இது வந்து இதுவுமே வந்து இட் வில் பி ஹேவிங். இதே இது இட் இஸ் கால்ட் அஸ் இன்சைட்டோ, ரைட்? எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதோ அதே இடத்துல அது வந்து இருக்குது அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் இன்சைட்டோ. எக்ஸைட்டோங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து வெதர் ஆகி இங்க சாயில் மெட்டீரியல் வந்தாச்சு, எரோஷனால இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இட் வில் பி மூவிங் அவே அப்படின்னா தென் இட் இஸ் நாட் இன்சைட்டோ, இட் இஸ் எக்ஸைட்டோ. இஸ் இட் கிளியர்? ஓகே, நவ் இது வந்து பெட் ராக், இது வந்து ஹார்ட் ராக்ஸா இருக்கும், பெரிய பெரிய ராக்ஸா இருக்கும். இதுக்கு மேல இருக்கிறது வந்து நமக்கு பேரண்ட் மெட்டீரியல், which means லைக் கொஞ்சம் அன்ப்ரோக்கன் பிகர் ராக்ஸ் will be here. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது பி ஹரிசான், இங்க வந்து அக்குமுலேஷன்ஸ் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஏ ஹரிசான். இது ஓல்டர் சாயில் ப்ரொஃபைலா இருக்கும்போது இந்த ஏ ஹரிசானுக்கும் பி ஹரிசானுக்கும் இடையில இருக்கிறது தான் இந்த இ ஹரிசான், ரைட்? ஏது நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து எலிவேஷன். இது பில நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் எலிவேஷன். அண்ட் இதுக்கு மேல இருக்கிறது வந்து ஆர்கானிக் ஜோன், ஆர்கானிக் ஹரிசான் ஆர் ஓ ஹரிசான். இஸ் இட் கிளியர் வித் ரெஸ்பெக்ட் டு சாயில் ப்ரொஃபைல்? Yes, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஹியூமிஃபிகேஷன். ஹியூமிஃபிகேஷன் தான் என்ன அப்படின்னா லைக் இப்போ பார்த்தோம்னா சில குப்பைகள் தான் லைக் லீவ்ஸ், ட்விக்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும் அப்படின்னா ஹியூமஸா கன்வெர்ட் ஆகிறது தான் இட் இஸ் கால்ட் அஸ் ஹியூமிஃபிகேஷன், ரைட்? And it is an extremely complex process involving various organisms, right? First என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிம்பிள் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆகுறது வந்து சுகரு, ஸ்டார்ச்சஸ், இந்த குளுக்கோஸ் கண்டென்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இனிஷியலா இட் வில் பி அட்டாக்ட். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டான ப்ரோட்டீன்ஸ், செல்லுலோஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் காட் டீகம்போஸ்ட், ரைட்? ஜென்ரலி இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் சிம்பிளான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இனிஷியலா வந்து பிரேக் டவுன் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகும். தென் இதெல்லாம் சேர்ந்து டீகம்போஸ் ஆகி நமக்கு ஒரு டார்க் கலர் சப்ஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும், தட் இஸ் திஸ் ஹியூமஸ், ரைட்? அண்ட் ஹியூமிஃபிகேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் தான். இதுல என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஆர்கனிசம் வந்து இன்வால்வ் ஆகும். அண்ட் ஃபர்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் அட்டாக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ், செல்லுலோஸ் அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் தட் மற்ற காம்போனன்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் வில் பி டீகம்போஸ்ட் and later on this humus will be formed, right? And humification is the process of transformation of raw organic matter into humus, right? And this is with respect to humification. Is it clear? Humification? Yes, ma'am. Okay, next is elevation. Already हम elevation பார்த்தாச்சு. Let's see once again. It is the mobilization. Mobilization na move ஆகுறது. Translocation na like it is transporting also, right? So it is mobilization and translocation of certain constituent. என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா that is clay and ferrous oxide and aluminum oxide, silicon oxide, right? And next is calcium carbonate. இதெல்லாம் ஹியூமஸ், மற்ற சால்ட்ஸ் இது எல்லாமே வந்து சாயில் ப்ரொஃபைல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது தான் நமக்கு வந்து எலிவேஷன், ரைட்? எலிவேஷன்ங்கிறது வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாஷிங் அவுட். தென் வாட் இஸ் எலிவேஷன்? டெபாசிட். இது வந்து வாஷிங் இன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ. எலிவேஷன்ங்கிறது வந்து வாஷிங் அவுட். அண்ட் இட்ஸ் அப்பர் லோயர்ல இருந்து லோயர் லேயருக்கு கொண்டு போறது தான் இந்த எலிவேஷன். அண்ட் தட்ஸ் இட். இது பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாயில் ப்ரொஃபைலோட டெக்ஸ்சர்ல நமக்கு வந்து டிஃபரன்சஸ் வந்து ஏற்படுது, தட் இஸ் எலிவேஷன் ப்ராசஸ்ல. அண்ட் தட்ஸ் இட். ஸோ இந்த ப்ராசஸ்னால நமக்கு ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் கால்ட் அஸ் இ ஹரிசான். இல்ல அப்படின்னா சம்டைம்ஸ் இட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் A2 ஹரிசான். A2 ஹரிசான்ல நமக்கு இந்த எலிவேஷன் ப்ராசஸ் நடக்கும். அந்த ஏ ஹரிசானுடைய பேஸ்ல நமக்கு இ ஹரிசான் வில் பி ஃபார்மிங், ரைட்? அண்ட் இந்த டிரான்ஸ்லோகேஷன் வந்து எவ்வளவு தூரம் அந்த எலிமெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது, அதே மாதிரி அந்த வாட்டரோட பெர்குலேஷன் வந்து எவ்வளவு தூரம் இருக்கோ அதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதோட டெப்த் வந்து வேரி ஆகும், எலிவேஷனுடைய டெப்த். நெக்ஸ்ட் we are going to discuss about elevation. எலிவேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா
அங்க இருந்து ரிமூவ் பண்ணப்பட்ட எல்லாமே வந்து இந்த இ ஹரிசான்ல இருந்தும் ஏ ஹரிசான்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டது எல்லாமே வந்து நமக்கு ஒரு இடத்துல டெபாசிட் ஆகும் லோயர் லேயர்ல. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எலிவேஷன்ங்கிற ப்ராசஸ், ரைட்? அண்ட் தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ஹரிசானைசேஷன். ஹரிசான்ங்கிறது வந்து லேயர், ரைட்? இப்போ சாயிலோடைய டெக்ஸ்சர்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஹரிசான்ஸ் வந்து உருவாகுது இல்லையா? அந்த சாயில் ப்ரொஃபைலோடைய டெப்த் போக போக இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து we are calling it as ஹரிசானைசேஷன். அண்ட் எதனால நமக்கு இது நடக்குது அப்படின்னா, இந்த சாயில் ப்ரொஃபைல்ல டெக்ஸ்சர்ல டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இது நடக்கிறதுக்கான ரீசன் வந்து due to this fundamental processes, humidification, elevation and decalcification, desalination எல்லாம் படிச்சோம் இல்லையா? இதனாலதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சாயில் ப்ரொஃபைல்ல நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்படுது. அண்ட் திஸ் இஸ் சாயில் டைப். அண்ட் அது எங்கெல்லாம் இந்த கிளைமேட்டிக் ஜோன்ல என்னென்ன சாயில் டைப் இருக்குன்னு சொல்லிட்டு we are going to learn here. Till now you are having any doubt? No, ma'am. Okay, we shall see this and later we can see those points. First is that major soil groups of India. இதுல எதெல்லாம் நேற்று பார்த்தோம்? மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தாச்சுல. அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லாட்ரைட்டிக், ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன், அரிட் டெசர்ட், சலைன் அல்கலைன், பீட்டி சாயில். மார்ஷி சாயில் மட்டும் நம்ம பார்க்கல இல்லையா? Say something. We have am I audible? Yes, ma'am. Okay. நேற்று மார்ஷி சாயில் மட்டும் தான் பார்க்கல, இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம் நேற்று. Yes, ma'am. பார்த்துட்டோம். Okay. Let's see once again. நேற்று பார்த்தா மோஸ்ட்லி இங்கேயுமே இருக்கும். அண்ட் okay, let's see this now. Characteristics of Indian soils, right? இப்போ வந்து லைக் நேற்று பார்த்தது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒவ்வொரு சாயில என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதை தாண்டி ஃபியூ டீடைல்ஸ் வில் பி கிவன் ஹியர். இது எனக்கு கிளாஸ்ல பார்க்கணுமா இல்லை அப்படின்னா நான் பிடிஎஃப் சென்ட் பண்ணா நீங்க ரீட் பண்ணிப்பீங்களா? Say yes or no. இல்ல பார்க்கணும்னா பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. Say something. மேம் பார்த்துடலாம் மேம். Okay. Let's see this characteristics and then we have a break. அதுக்கப்புறம் வந்து we shall start this soil types எல்லாமே வந்து சேர்த்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து இன்னும் ரைட், எப்போதுல இருந்து அக்ரிகல்ச்சர் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும்? ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ல இருந்து, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல இருந்து நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டினியூஸா வந்து சாயில் யூசேஜ் வந்து இருந்துட்டே தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்தியன் சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் தட் இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி சாயில்ஸ் ஆர் ஓல்ட் அண்ட் இட் வாஸ் மெச்சூர்ட், ரைட்? இட் இஸ் குவைட் மெச்சூர்ட் தென் அதர் ரீஜியன்ஸ். அண்ட் இதுல நம்ம வந்து நேற்று we have discussed this northern plains and peninsular plateau. இங்க வந்து இருக்கக்கூடிய ரிவர் வேலிஸ்ல எந்த ரிவர் வந்து லைக் இட் இஸ் குவைட் ஓல்டர்? பெனின்சுலா ரிவர் ஓல்டரா இல்ல ஹிமாலயன் ரிவர் ஓல்டரா? Peninsula. ஓகே, ஹிமாலயாஸ் வந்து இப்போ ரீசெண்டா ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர், அங்க இருக்கக்கூடிய ரிவர்ஸ் வந்து அங்க சுத்தி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை விட இந்த ரிவர்ஸ் கொஞ்சம் ஓல்டர், சரியா? பெனின்சுலார்ல வந்து பார்க்கும்போது இந்த ரிவர்ஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் நியூவா ஃபார்ம் ஆனது. எதோட ரிலேட்டிவ்லி அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மவுண்டைன்ஸ் வந்து ரொம்ப ஏர்லியா ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த பெனின்சுலார் ரிவர்ஸ் வந்து இமீடியட்டா ஃபார்ம் ஆனது, சாரி கொஞ்சம் கம்மி காலத்துக்குள்ள ஃபார்ம் ஆனது. இப்போ நம்ம ஹிமாலயன் ரிவர்ஸையும் பெனின்சுலார் ரிவர்ஸையும் கம்பேர் பண்றோம், சாரி ஹிமாலயாஸ்ல இருக்கிறதையும் பெனின்சுலார் ரிவர்ஸையும் கம்பேர் பண்றோம் அப்படின்னா, ஓல்டர் ஒன் இஸ் பெனின்சுலார் ரிவர்ஸ், ரைட்? புரியுதா இது?
எஸ் மேம். ஓகே, ஐம் ரிப்பீட்டிங் இட் ஒன்ஸ் அகெயின். ஹிமாலயன் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் வந்து இந்த மவுண்டைன்ஸை விட வயசானது. இதே பெனின்சுலா ரிவர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல மவுண்டைன்ஸ் தான் வயசானது. லைக் ரிவர்ஸ் எல்லாமே வந்து இந்த மவுண்டைன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரிவர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்க அப்படி கிடையாது. இந்த ரிவர்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கும் அண்ட் மவுண்டைன்ஸ் ஆர் ஸ்டில் க்ரோயிங். இப்போ நம்ம இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹிமாலயாஸ் மட்டும் பெனின்சுலா மட்டும் பார்க்கும்போது, இப்போ நம்ம ரெண்டு தனியா வச்சு ஹிமாலயன் ரிவர்ஸையும் பெனின்சுலா ரிவர்ஸையும் கம்பேர் பண்றோம்னா பெனின்சுலா ரிவர் ஆர் ஓல்டர் இன் ஜெனரல். ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டிவ்லி யங்கர் தென் திஸ் பெனின்சுலா ரிவர். இஸ் இட் கிளியர் நவ்? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, நவ் ஸோ நமக்கு வந்து பெனின்சுலர் பிளாட்டியூல இருக்கக்கூடிய சாயில்ஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஓல்டர். இதே இது நமக்கு இங்க நார்தர்ன் பிளைன்ல எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய ரிவர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வருஷம் ஃபுல்லா அங்க தண்ணி இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி ஃபிளட்ஸுமே வந்து வருஷம் வருஷம் வருது. ஸோ புது புது சாயில்ஸ் வந்து அங்க என்ன ஆகுதுன்னா டெபாசிட் ஆயிட்டே இருக்கு. ஸோ பெனின்சுலர் பிளாட்டியூல இருக்கக்கூடிய சாயில் வந்து தே ஆர் மச் ஓல்டர் தென் திஸ் கிரேட்டர் நார்தர்ன் பிளைன். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் ஜென்ரலாகவே இந்தியன் சாயில்ஸ்ல என்னென்ன மினரல்ஸ்லாம் இருக்காது அப்படின்னா நைட்ரஜன், மினரல் சால்ட்ஸ், ஹியூமஸ் அண்ட் அதர் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். பிகாஸ் ஹியூமஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ஃப்ளோரா, ஃபவுனா, கிளைமேட்டிக் ரீஜியன், டைம் இது எல்லாமே இருக்கணும். நம்ம வந்து ஆல்ரெடி இது ஓல்டு சாயில் தான். ஆல்ரெடி இருக்கிற ஹியூமஸ் எல்லாம் we have been used up. இந்த ஹியூமஸ் வந்து ரொம்ப இமீடியட்டா வந்து இன்ஸ்டன்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. It will be taking some time, right? So Indian soils are largely deficit in nitrogen, mineral salts, humus and other organic materials. Next, நமக்கு வந்து பிளெயின் வேலிஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஜாஸ்தியா லேயர்ஸ் இருக்கும், சாயிலோட லேயர்ஸ். இதே இது ஹில்லி ரீஜன்ல, பிளாட்டி ரீஜன்ஸ்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாயில் கவர் வந்து ரிலேட்டிவ்லி நமக்கு கம்மியா தான் இருக்கும், ரைட்? We have discussed till now Indian soils are old and mature. Second point is that peninsular plateauல இருக்கக்கூடிய soil வந்து they are much older than this northern plains. And the next one is that Indian soils are largely deficit in nitrogen, mineral salt, humus and other organic materials. And next thing is that okay, plains and valleysல வந்து thick soils வந்து இருக்கும். அதே இது hilly and plateau regionsல வந்து soil cover அவ்வளவா இருக்காது. ரொம்ப thin layers மட்டும் தான் அங்க இருக்கும். And next is that இங்க இருக்கக்கூடிய சாயில்ஸ் வந்து எல்லா சாயிலுமே ஃபர்டைல் கிடையாது. நமக்கு ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா இந்த அலுவியல் சாயிலும் பிளாக் சாயிலும் ரொம்ப ஃபர்டைலா இருக்கும். மற்ற சாயில்ஸ் லேட்ரைட், டெசர்ட் அண்ட் அல்கலைன் சாயில் வந்து தே லேக் இன் ஃபர்டிலிட்டி. அதனால அங்க வந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு குட் ஹார்வெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. அண்ட் நேற்று நம்ம வந்து we have discussed a river which is quite a saline in nature. What is the name of that river with respect to India? Luni. Luni river. So it is in Rajasthan and அந்த ரீஜியன்லேயே வந்து இது ஒன்று தான் என்ன பண்ணும் அப்படின்னா it will be giving source for like irrigation. ஸோ இந்த லூனி ரிவருடைய வாட்டருமே வந்து இட் இஸ் குவைட் saline in nature because அங்கே வந்து ஹை எவாபரேஷன் இருக்கிறதுனாலையும் அந்த வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா it will be in the water saline தான் இருக்கும். எவாபரேட் ஆகுறதுனால அங்கே இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட் வந்து it will be percolating into this soil too. ஸோ அது எவாபரேட் ஆகுறதுனால சாயிலுமே நமக்கு வந்து அல்கலைன் நேச்சர்ல தான் இருக்கும், ரைட்? ஸோ இந்த அல்கலைன் சாயில்ஸ், டெசர்ட் சாயில், லேட்ரைட் சாயில் இது எல்லாமே வந்து ஃபர்டிலிட்டி லேக் ஆஃப், விச் மீன்ஸ் அங்கே நம்ம வந்து பிளான்ட் வந்து அவ்வளோவா க்ரோ பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் நம்ம ரொம்ப வருஷமா கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சாயிலுடைய ஃபர்டிலிட்டி வந்து நிறைய இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காட் லாஸ்ட், ரைட்? தீஸ் ஆர் தி திங்ஸ் அசோசியேட்டட் வித் இந்தியன் சாயில்ஸ். இஸ் இட் கிளியர்? Yes, Yes, ma'am. ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இந்தியன் சாயில்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். Okay, let's see this and we shall have our break. Okay, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம்லாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். Salinity. Salinity, erosion, then over exploitation, லேண்ட் யூஸ் பேட்டர்னுமே இப்போ டிஃபர் ஆயிருக்குல்ல. லைக் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எதெல்லாம் வந்து எம்டி ஸ்பேஸா இருந்ததோ அதெல்லாம் இப்போ வந்து இட் ஹஸ் பீன் ஆக்குபைட் பை ஹியூமன்ஸ். எய்தர் ஹவுஸ் ஹோல்டா இருக்கு, இல்லை அப்படின்னா வந்து இட் ஹஸ் பீன் ஆக்குபைட் பை சம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ லேண்ட் யூஸ் பேட்டர்ன் வந்து சிக்னிஃபிகண்டா சேஞ்ச் ஆயிருக்கு. தென் Drainage problem. ட்ரைனேஜ், Water drainage problem. ஓகே, வாட்டர் ட்ரைனேஜ் ப்ராப்ளம்.
இஸ் பாப்புலேஷன் அ ஃபேக்டர்? Yes, ma'am. How? Population density. Density? பட் டென்சிட்டி அதிகமா இருக்கு. பட் அதே மாதிரி நீட், அதுக்கு லேண்ட் ரிசோர்ஸ் வந்து சாயில் நீட் அதிகமா இருக்கு. பட் லேண்ட் கம்மி. இப்போ வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து ரிசோர்ஸுமே நிறைய தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேண்ட் யூஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இது மாறுறதுக்கான ரீசனே வந்து மேக்ஸிமமா இட் இஸ் அசோசியேட்டட் வித் திஸ் பாப்புலேஷன் ஒன்லி, ரைட்? ஸோ இப்போ வந்து நமக்கு மனிதர்கள் கூட கூட அவங்களுக்கு தேவைப்படுற நீட்ஸுமே வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டியது ஜாஸ்தியா இருக்கு. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதான் நம்மளுடைய நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து இட் இஸ் அ ரீசன் ஃபார் எவ்ரி அதர் ப்ராப்ளம். நீங்க எந்த ஒரு இஷ்யூ எழுதினாலுமே வந்து யூ கேன் அட்ரஸ் திஸ் டு மோஸ்ட் ஆஃப் தி இஷ்யூஸ். பாப்புலேஷன்ங்கிறது ஒரு காசா தான் இருக்கும். அண்ட் வாட் நெக்ஸ்ட்? இம்ப்ராப்பர் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? Yes, ma'am. ஓகே. அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்சார்ஜ் ஆர் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் அது எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பரா வேஸ்ட்லாம் டிஸ்போஸ் பண்ணாததுனால ஆல்ரெடி அங்க வந்து ஒஸ்டா தான் இருக்கு லேண்டோட கண்டிஷன். அது இன்னும் கொஞ்சம் டீக்ரேட் ஆயிட்டே இருக்கு, ரைட்? ஸோ தட் இஸ் சாயில் டீக்ரடேஷன் ஆர் லேண்ட் டீக்ரடேஷன். அண்ட் தட்ஸ் ஆல். லெட்ஸ் see one by one. ஃபர்ஸ்ட் இஸ் தட் இந்தியன் சாயில்ஸ்க்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைலாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இஸ் சாயில் எரோஷன், ரைட்? ஸோ இப்போ சாயில் எரோஷனை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? மேம் டிஃபாரஸ்டேஷன் கம்மி பண்ணலாம் மேம். ஓகே, டிஃபாரஸ்டேஷன் கம்மி பண்ணலாம். நெக்ஸ்ட், மரம் வெட்டாம தடுக்கிற மாதிரி we can do this, right? Afforestation, tree planting campaigns and அந்த trees எல்லாமே வந்து ப்ராப்பரா கவனிச்சுக்கிறது, ரைட்? ஸோ ட்ரீஸ் பிளான்டிங். ஓகே, தென் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் டெஃபிஷியன்சி இன் ஃபர்டிலிட்டி, ரைட்? அண்ட் நம்ம வந்து ப்ராப்பரா ஐ மீன் எக்ஸஸ் யூசேஜ் ஆஃப் லேண்ட் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், have you ever heard about shifting cultivation? Yes, ma'am. What is shifting cultivation? நொமாடிக் பீப்புள் வந்துட்டு ஒரு இடத்துல கல்டிவேட் பண்ணி மூவ் பண்ணும்போது அந்த இடத்த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, எந்த பீப்புள்பா? லைக் nomadic people. ஓகே, nomadic people. ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். இன்னொரு நேம் இருக்கா இதுக்கு, ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கு? ஸ்லாஷ் அண்ட் பர்ன் இன்னொரு நேம் கூட இருக்கு மேம். என்ன நேம் அது? வேற ஜூம் கல்டிவேஷன் மேம். ஜூம் கல்டிவேஷன். ஸோ இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையுமே. லைக் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இது வந்து ட்ரைபல் பீப்புளும் நொமாடிக் பீப்புள் தான் வந்து அவங்க இனிஷியலா வந்து இதை வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. வாட் வில் தே டூ அப்படின்னா, ஒரு ஹோல் ஃபாரஸ்ட்ல they'll be choose லைக் ஒரு பேட்சை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they'll be choosing it, ரைட்? ஸோ இது வந்து குரூப் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலியோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஒரு 4 to 5 ஃபேமிலிஸ் சேர்ந்து ஒரு பேட்சை செலக்ட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ட்ரீஸை வந்து இனிஷியலா அவங்க கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஷஸ்லாம் இருக்கும் இல்லையா, லைக் அது சாம்பலா போனதுக்கு அப்புறம் அந்த சாம்பல்லாம் எடுத்து அந்த லேண்ட் ஃபுல்லா அவங்க சதறி விடுவாங்க, ரைட்? இந்த இடத்துல இவங்க வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் நிலத்தை உழுறாங்க இல்லையா, லைக் ப்ளவிங் பண்றது, டில்லிங் பண்றதுலாம் இருக்கு இல்லையா? You know what is ploughing and tilling, right? இப்போ அப்படி மணல் ஐ மீன் லேண்ட்ல வந்து ஏதாவது எக்யூப்மெண்ட் வச்சு யூஸ் பண்றதே இவங்களை பொறுத்த வரைக்கும் தப்பு, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் பொறுத்த வரைக்கும். ஸோ வாட் வில் தே டூ அப்படின்னா, தே won't plow அண்ட் சீட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து போட மாட்டாங்க. வாட் இன்ஸ்டெட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அதை எரிச்சு விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஷஸ் எல்லாத்தையும் வந்து அங்கங்க சதறிட்டு அண்ட் இதுல அந்த ஆஷஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பி ஆக்டிங் அஸ் மேன்யூர் டு திஸ் சாயில். அண்ட் லேட்டர் ஆன் அது கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அந்த விதையெல்லாம் வந்து சும்மா அப்படி தூவி விட்டுட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான் அவங்க அக்ரிகல்ச்சர். ஒரு 6 to 7 years வந்து இங்க பண்ணது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவாங்க. தென் தே கோ டு அனதர் பேட்ச். இதுதான் இவங்களுடைய டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லேண்டை வந்து அது ஃப்ரீயா விடுறதுனால, அதை டிஸ்டர்ப் பண்ணாம விடுறதுனால
அது திருப்பி அதோடைய ஃபர்டிலிட்டி வந்து கெயின் ஆகிக்கும். ஸோ திருப்பி அங்கே என்ன ஆகும் அப்படின்னா வெஜிடேஷன் வந்து வர ஆரம்பிக்கும். அண்ட் இட் இஸ் ப்ராசஸ், ரைட்? ஸோ இப்போ ஒரு ஜென்ரேஷனுக்கு கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் சே நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் வரும்போது ஒரு 20-30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் அதே பேட்ச்ல போய் அவங்க வந்து கை வைப்பாங்க. திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஆனால் ரீசெண்ட் இயர்ஸ்ல அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஒரே பிளாட்டு திருப்பி திருப்பி அங்கேயே தான் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டெட் நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸ் மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா இன்புட் கொடுத்துட்டே இருக்கும். இப்படி கொடுக்கறதுனால சாயிலுக்கும் பிரச்சனை, அந்த ஃபார்மருக்கும் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா கண்டினியூஸ் இன்புட் வந்து கொடுக்கறதுனால ஹை காஸ்ட் இருக்கு இன்புட்டுக்கு. ஸோ இட் இஸ் அஃபெக்டிங் தேர் லைஃப் ஸ்டைல் டூ. இஸ் இட் கிளியர் வித் ரெஸ்பெக்ட் டு சாயில் ஃபர்டிலிட்டி? எஸ் மேம். இப்போ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன பிரச்சனை ஏற்படுது சாயிலுக்கு? நம்மளோட ரெசிடியூஸ் வந்து சாயில்லே இருந்துரும். ரெசிடியூஸ் வந்து சாயில்லே இருந்துரும். தென் வாட்டர் பாடிஸ்ல மிக்ஸ் ஆகும். ஓகே, வாட்டர் ரன் ஆஃப் ஏற்படும் போது இப்போ மழை பெய்யுது அப்படின்னா இங்க இருந்து ரன் ஆஃப் ஆகும்போது இந்த ஃபர்டிலைசர்ஸும் சேர்த்து தான் இட் வில் பி கோயிங். அண்ட் அந்த சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து இட் வில் பி ரிமூவ்டு தான். யா, இட்ஸ் கரெக்ட். ஸோ லைக் ரொம்ப கண்டினியூஸா நம்ம வந்து இப்போ ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டே இருக்க அந்த சாயில் வந்து அது போக போக என்னன்னா இன்ஃபர்டைல் ஸ்டேஜ்க்கே கொண்டு போய் அதை விட்டுரும். ஸோ advisable is adding manure, but manure வந்து அவ்வளவு குவான்டிட்டியில் நமக்கு கிடைக்க. What is the difference between manure and fertilizer? மேம் ஆர்கானிக்கா யூஸ் பண்றது மேன்யூர் மேம், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது ஃபர்டிலைசர். ஓகே, கரெக்ட். கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிஸ்ல இருந்து தயாரிச்சு கொண்டு வரது வந்து மோஸ்ட்லி இட் இஸ் ஃபர்டிலைசர்ஸ். மேன்யூர்ங்கிறது வந்து கவு டங்கு இல்ல மற்ற ஏதாவது மெத்தட் வச்சு நம்மளே ப்ரிப்பேர் பண்றது வந்து ஆர்கானிக் மேன்யூர், ரைட்? எர்த் வார்ம்லாம் வச்சு பண்றது. தென் எஸ், நெக்ஸ்ட் திங் இஸ் தட் டெசர்டிஃபிகேஷன். வாட் இஸ் டெசர்டிஃபிகேஷன்? What is desertification? Any idea? ட்ரீஸ் கட் பண்றதுனால ஒரு டெசர்ட் மாதிரி மாத்துறது மேம் லேண்ட். ஓகே, லேண்ட் வந்து வாட்டர் கண்டென்ட்டே இல்லாம, அதாவது இரிகேஷனும் பண்ண முடியாம ரெயின்ஃபெட் கிராப்ஸா இருந்தது அப்படின்னா, ஐ மீன் ரெயின்ஃபெட் லேண்டா இருந்தது அப்படின்னா, ரெயினுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னா, டிராஃப்ட் கண்டிஷன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் லெட்ஸ் டு டெசர்டிஃபிகேஷன், ரைட்? அண்ட் whenever this desertification வருதோ இதோட வந்து இன்னொரு கான்செப்டும் சேர்ந்து தான் வரும், land degradation and desertification, right? I think that is on United Nations Convention with respect to desertification. UNCBD நினைக்கிறேன், I'm not sure. See this in break, right? What is the full form of UNCBD? Now, next thing is that water logging. What is water logging? எடுக்கிற தண்ணி. சொல்லுங்கப்பா வைஷ்ணிகா. தண்ணி தேங்கி நினைக்கிறேன். தண்ணி தேங்கி நிக்கிறதுனால அதோட சாயிலோட அதோட தன்மையை என்ன ஆயிடும்னா மாற ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நமக்கு ஒரு இடத்துல வந்து வாட்டர் லாக் ஆகுது அப்படின்னா, லைக் அதே இடத்துல ஸ்டாக்னண்டா தண்ணி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, லைக் இட் வில் பி கோயிங், ரைட்? அது வந்து சாயில்குள்ள பெனிட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அங்க வந்து நமக்கு டீகால்சிஃபிகேஷன், டீசாலினேஷன் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால அந்த சாயிலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து இட் வில் பி சேஞ்சிங். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் salinity and alkalinity, ரைட்? இப்போ இந்த பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளைன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷனோட அசோசியேட் ஆனது. வாட் இஸ் தட்? burning the crop residues. ஓகே, அது அடுத்த பிரச்சனை. இதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல, நீங்க சொன்னது வந்து ஸ்டபிள் பர்னிங் இல்லையா? டெல்லியில வந்து ஏர் பொல்யூஷன் வர்றதுக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் திஸ் ஸ்டபிள் பர்னிங். ஸ்டபிள் பர்னிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் பார்த்தோமா, அதுல வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் பண்றதுக்காண்டி வாட் வில் தே டூ அப்படின்னா, லைக் ஒரு பேட்சை வந்து அவங்க செலக்ட் பண்ணி they will be cut down the trees and burn it up. இதே இது நமக்கு ஸ்டபிள் பர்னிங்ல என்னது அப்படின்னா, நேற்று பார்த்தோம்ல, லைக் what we have discussed மெய்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி பிளான்ட்ஸ்ல அந்த கிரெயின்ஸ் மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரிமைன்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் ஸ்டெம் மட்டும் நிக்கும்ல, அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் நெக்ஸ்ட் அவங்க இமீடியட்டா கிராப் பண்ணணும், கல்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காண்டி they'll be setting fire to this. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, லைக் ஹெவியா நமக்கு வந்து ஏர் பொல்யூஷன் ஏற்படும். அண்ட் இதனால தான் நமக்கு டெல்லியில என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு
ஏர் பொல்யூஷன் வந்து சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டபிள் பர்னிங். வாட் ஐம் ஆஸ்கிங் இஸ் தட் இந்த வித் ரெஸ்பெக்ட் டு சாயில் கண்டிஷனுக்கு வந்து வாட் இஸ் கிரீன் ரெவல்யூஷன்? மேம் ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ். ஓகே, ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வேற என்னெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? சாரி, கெமிக்கல் Okay. ஃபர்டிலைசர்ஸ் நிறைய போட ஆரம்பிச்சாங்க. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் நிறைய போட ஆரம்பிச்சாங்க. தென் சரி, கிரீன் ரெவல்யூஷன்ல இருந்து பிரேக் அப்புறம் பார்க்கலாம். டைம் இஸ் 12:02. we shall meet at 12:08. is it okay? பார்க்கலையா? நோ. United Nations Convention on Biological Diversity. ஓகே, மேம் டெசர்டிஃபிகேஷனுக்கு ஒன்னு யுஎன்சிசிடின்னு ஒன்னு இருந்துச்சுங்க மேம். UNCCD. ஓகே, ஃபுல் ஃபார்ம் என்னதுக்கு? யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் டு காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன். காம்பவுண்ட் டெசர்டிஃபிகேஷன், ரைட். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பிரச்சனை தான், டெசர்டிஃபிகேஷனும் லேண்ட் டீக்ரடேஷனும். ஏன்னா ஃபர்டைலா இருக்கக்கூடிய ரீஜன் எல்லாமே வந்து லைக் பேரன் லேண்ட்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணி திருப்பி கொண்டு வந்துடலாம். டெசர்டிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா லைக் திருப்பி கல்டிவேட் பண்றதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபோர்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ டெசர்டிஃபிகேஷன் is an important issue, right? We'll be discussing these topics in UN conventions, and we are discussing about green revolution, right? What is green revolution? எதுக்காக இது வந்தது? Okay. While we are studying this 19 post independence அப்புறம் நம்ம எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம படிப்போம், சரியா? 12th ஸ்டாண்டர்ட் புக்ல, சாரி 11th புக்ல, இந்தியன் எக்கனாமிக் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், அந்த புக்ல வந்து there is ஒரு இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஐ கெஸ் புக் நேம். அதுல ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்ல நமக்கு இந்தியா எப்படி இருந்தது இண்டிபெண்டன்ட் அப்போங்கிறது நமக்கு தெரிய வரும். அண்ட் ஆல்சோ நம்ம கிட்ட வந்து ஃபுட் வந்து வெளிய இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம் பீரியட்ல. லைக் ஃபுட் கிரெயின்ஸே வெளிய இருந்து கொண்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ நமக்கு வந்து இருக்கக்கூடிய லேண்ட்ல எப்படி கல்டிவேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது 1970 கொண்டு வரப்பட்டதான் இந்த கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் கீழே என்னெல்லாம் சொன்னீங்க? ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், தென் ஃபர்டிலைசர்ஸ், வேற என்னெல்லாம் சொல்லியிருந்தீங்க? பெஸ்டிசைட்ஸ் மேம். பெஸ்டிசைட்ஸ், தென் மெஷினரிஸ். இந்த கிரீன் ரெவல்யூஷன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட மெஷினரிஸ் கிடையாது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சீட்ஸ் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லைக் ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன அவங்க கல்டிவேட் பண்ணாங்களோ அதுல இருக்கக்கூடிய சீட்ஸை வச்சு அவங்க நெக்ஸ்ட் இயர் கல்டிவேட் பண்ணாங்க. இதே மாதிரி தான் போயிட்டே இருந்தது. அவங்களுக்கு வரக்கூடிய ஈல்டு வந்து ஃபார்மர்ஸ்க்கு அவங்களுக்கு போதுமானது மட்டும்தான் இருந்தது. மீதி நமக்கு இருக்கக்கூடிய ஃபுட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மற்ற கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ப்ரிடாமினன்ட்டா we have depended on USA for food grains. அண்ட் ஆல்சோ இப்போ இங்க நம்ம கிட்ட லேண்ட் இருக்கு, அதே மாதிரி பாப்புலேஷனும் நம்ம கிட்ட ஜாஸ்தி இருக்கு. ஸோ இருக்கக்கூடிய லேண்ட்ல எவ்வளவு எஃபிஷியன்டா நம்மளால பண்ண முடியுங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இந்த கிரீன் ரெவல்யூஷன். யார் ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் ரெவல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அண்ட் ஆல்சோ இங்க இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. 5th பாயிண்ட் இஸ் இரிகேஷன், ரைட்? ஸோ ரெயின் ஃபெட்டா மட்டும் இல்லாம, ரெயின் ஃபெட்னா மலையை சார்ந்து இருக்குது, ஆர்டிபிஷியல் இரிகேஷனும் அதுக்கப்புறம் நம்ம வந்து புது புது மெத்தட்ஸா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணது யாரு இந்த கிரீன் ரெவல்யூஷனை? MS Swamy. Okay, that is a person. I'm asking about like which state people? பஞ்சாப். பஞ்சாப் அண்ட் ஹரியானா. அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் தான் அவங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் கல்டிவேட் பண்ணும்போது போட்ட ஃபர்டிலைசர்ஸ் போடும்போது உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைச்சது. ஸோ திருப்பி அந்த லேண்டுடைய ஃபர்டிலிட்டி என்ன ஆகுது அப்படின்னா சிக்னிஃபிகண்டா டிப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நெக்ஸ்ட் இயர் இன்புட் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாஸ்தி ஃபர்டிலைசர்ஸ் they are giving to the land. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபர்டிலைசர்ஸ் அவங்க யூஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா அந்த லேண்டோடைய டோட்டல் நேச்சரே வந்து எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் சீயிங் ஹியர். ஸோ இந்த வாட்டர் லாகிங்கிற கண்டிஷனுக்கும் சரி, இந்த salinity அண்ட் alkalinity இதுக்குமே வந்து இட் ஹஸ் பீன் அஃபெக்டட் தீஸ் ரீஜியன்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் எஸ், வாட்டர் லாகிங்க்கு வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளெயின், salinity அண்ட் alkalinity லைக் அந்த இடத்துல வந்து சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்க ரீசன் வந்து எக்ஸ்டென்சிவா அங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க, ஃபர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க, இரிகேஷன் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கு. ஸோ அந்த லேண்டுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸ் அதை எடுத்துட்டு
மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாயிலோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சு அந்த சாயிலோடைய ட்ரூ நேச்சரே வந்து வேரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வேஸ்ட்லேண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சாயில ரொம்ப ஓவரா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனால, பிகாஸ் நம்ம ஏன் அதை ஜாஸ்தி யூஸ் பண்றோம் அப்படின்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ்மே இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே வந்து இட் இஸ் டர்னிங் இன்டூ சம் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் ஆர் இல்லை அப்படின்னா லைக் டிரான்ஸ்போர்ட்டுக்காண்டி அர்பன்காண்டி என்ன பண்றோம் அப்படின்னா லேண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மாத்திட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ரலா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் லேண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இப்போ வந்து சிக்னிபிகண்டா பாதி போர்ஷன் எங்க போயிருது அப்படின்னா ரோட்வேஸ்க்கு போயிருது, அடுத்த பாதி வந்து ரயில்வேஸ்க்கு போகுது. இஸ் இட் ரைட் ஆர் ராங்? எஸ் மேம். எஸ். ஸோ இதுவுமே என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய லேண்டுங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃபேக்டர் இல்லையா? ஸோ இப்போ வாட்டருமே வந்து ஃபிக்ஸ்டு தான், பட் லேண்ட் வந்து மோர் தென் ஃபிக்ஸ்டு. ஸோ இப்போ நம்ம எப்படி சொல்றது, அந்த லேண்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம், மற்ற சோர்சஸ் தாண்டி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we couldn't யூஸ் த ரிமைனிங் பார்ட். ஸோ இந்த மாதிரி லேண்டோட யூசேஜ் என்னது அப்படின்னா கண்டினியூஸா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஃபார் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்றது. அதை தாண்டி மற்ற இடத்துக்குலாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லேண்டோட யூசேஜ் பேட்டர்ன் வந்து வேரி ஆகுறதுனால இட் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி இம்பாக்டிங் தி சாயில்ஸே இம்பாக்ட் பண்ணுது. அதே மாதிரி லேண்டையுமே இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோட்வேஸ் இருக்கு அப்படின்னா லெட்ஸ் சே இது ஒரு பிளைன் ரீஜியன், இங்க வந்து ரோடு இதுக்கு முன்னாடி இல்ல, இப்ப ரோடு போட்டாச்சு. இங்க வந்து ஒரு 4-5 ஃபீல்டு இருக்கு, இங்கேயுமே 4-5 அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கு. ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஃபீல்டு அப்படியே இருக்குமா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு? நோ மேம். ஓகே, அது என்னவா கன்வெர்ட் ஆக சான்சஸ் இருக்கு? மேம் புதுசா அவங்க வந்து காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணலாம். என்ன கிரியேட் பண்ணலாம் மேம்? காம்ப்ளெக்ஸ் மாதிரி பில்டிங்ஸ் பில்டிங்ஸ் ஆர் எல்ஸ் ரோட் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருந்தா அது அகைன் அதுவும் திருப்பியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேஸும் இதே கதை தான், ஒரே ஒரு ரயில் லைன் மட்டும் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு ரயில் லைன் போடும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா லைக் அங்க இருக்கக்கூடிய லேண்டுமே வந்து இட் இஸ் கோயிங் அட் திஸ் ரயில்வே ப்ராப்பர்ட்டி. ஸோ அதையுமே வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ண முடியறது இல்லை. ஒரு 2-3 இடத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப கம்மியா இம்பாக்ட் பண்ணும். ஓவராலா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதோட சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட் வந்து இருக்கதான் செய்யுது, ரைட்? திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் சாயில் அண்ட் வி ஷல் டிஸ்கஸ் திஸ் நவ். டைப்ஸ் ஆஃப் சாயில் அண்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இது இருக்கு, அதுல என்னென்ன என்னென்ன இதெல்லாம் ரிச்சா இருக்கு அண்ட் இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் அலுவியல் சாயில், ரைட்? வாட் இஸ் அலுவியல் சாயில்? லைக் எப்படி இது ஃபார்ம் ஆயிடுச்சு அலுவியல் சாயில்? டெபாசிஷன் ஆஃப் ரிவர் செடிமெண்ட்ஸ். ரிவர் செடிமெண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கறதுனால டெபாசிட் பண்றதுனால நமக்கு ஃபார்ம் ஆகுது அலுவியல் சாயில். ஜென்ரலா இது வந்து பிளைன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நமக்கு தான் அலுவியல் சாயில் இருக்கும். மெயின்லி இட் இஸ் ஃபவுண்ட் இன் பிளைன்ஸ் ஆஃப் குஜராத், பஞ்சாப், ஹரியானா, யூபி, பீகார் அண்ட் ஜார்க்கண்ட். இண்டஸ் அண்ட் கேஞ்சஸ் மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீஜன்ஸ்ல எல்லாம் நமக்கு வந்து அலுவியல் சாயில் இருக்கு. ஸோ அலுவியல் சாயில்ல என்ன ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா பொட்டாசியம் அண்ட் லைம், ரைட்? ஸோ இது ரெண்டுமே வந்து இட் இஸ் ரிச் இன் these components are rich in alluvial soil. And the next is this alluvial soil it lacks nitrogen and phosphorus. இது ரெண்டுமே அங்க கிடையாது, ரைட்? அண்ட் இங்க வளர்க்கக்கூடிய கிராப்ஸ்லாம் எந்த வெரைட்டியா இருக்கு அப்படின்னா போத் ராபி கிராப்ஸ் அண்ட் காரிஃப் கிராப்ஸ். இது ரெண்டுமே இங்க வந்து ஜாஸ்தி வளர்க்கலாம். தே ஆர் லைக் wheat, rice, sugarcane, cotton and jute, right? This is with respect to alluvial soil. Generally it is rich in potassium, lime and it lacks in nitrogen and phosphorus, right? Next we are going to focus on black soil or Rieger soil, right? How this soil is formed? volcanic Solidification of rock. இன்னொரு வாட்டி சொல்லுங்கப்பா கனிஷ்கா. Solidification of lava. Okay. That is black soil. And இங்க வளர்க்கக்கூடிய predominant ஆன crop என்னது? Cotton. Okay. Generally it will be locating in this plateau regions, right? Let's see this black soil or Rieger soil. Deccan Plateau, Maharashtra, Madhya Pradesh, Gujarat, Andhra Pradesh, Tamil Nadu, valleys of Krishna and Godavari. In the regions where namakku black soil will be there. And this is rich in lime, nitrogen, magnesia and alumina and potash, right? இதெல்லாம் இதுல ரிச்சா இருக்கும். அண்ட் இதுல எது லேக் ஆகும் அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர், ரைட்? ஸோ இங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிடாமினன்டான ஃபெர்டிலைசர்ஸ் என்னது இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடியது? Have you ever heard? Urea. Urea,
என்பிகேன்னு சொல்லுவாங்கல்ல, கேட்டிருக்கீங்களா இந்த வேர்டு? எஸ் மேம். வாட் இஸ் என்பிகே? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் ஜென்ரலாக எல்லா சாயில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த ஃபர்டிலைசர்ஸ் தான் வந்து ப்ரிடாமினண்டாக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் லைக் இதுதான் நமக்கு லேக் ஆகுறது சாயிலில். அண்ட் பிளாக் சாயில் பொறுத்த வரைக்கும் பாஸ்பரஸ், நைட்ரஜன் அண்ட் ஆர்கானிக் மேட்டர் இதெல்லாம் இங்கே வந்து லேக் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கிராப்ஸ் க்ரோன், காட்டன், சுகர் கேன், ஜோவர், டொபாக்கோ, வீட் அண்ட் ரைஸ். இது எல்லாமே வந்து நமக்கு இங்கே வந்து ஜாஸ்தியாக வளர்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரெட் சாயில், ரைட்? ரெட் சாயில்ல எந்த கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும், எந்த கெமிக்கல் காம்போனன்ட்? அயன் ஆக்சைடு. அயன் ஆக்சைடு ஆஃப் ஃபெரஸ் ஆக்சைடு. ஸோ அதனால தான் இதோட கலர் வந்து ரெட்டாக இருக்கும். அண்ட் ஒயில் இது இந்த ரெட் சாயில் வந்து இப்போ இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டோம், ஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னா இது என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலர். இது எந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னா டெக்கன் பிளாட்டியூவில் ஈஸ்ட் அண்ட் சதர்ன் பார்ட்டில் நமக்கு இந்த ரெட் சாயில் இருக்கு. அண்ட் ஒரிஷா, சத்தீஸ்கர், ஒடிசா, சத்தீஸ்கர் அண்ட் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் திஸ் மிடில் கேன்செட்டிக் பிளே, அந்த ரீஜன் ஃபுல்லா நமக்கு ரெட் சாயில் இருக்கு. அண்ட் இட் இஸ் ரிச் இன் அயன் அண்ட் பொட்டாஸ். அதே மாதிரி இட் லாக்ஸ் இன் நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் ஹியூமஸ், ரைட்? ஹியூமஸ்ங்கிறது ஆர்கானிக் மேட்டர் தான். நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய கிராப்ஸ் வந்து வீட், ரைஸ், காட்டன், சுகர் கேன் அண்ட் பல்சஸ். நெக்ஸ்ட் இஸ் லேட்ரைட் சாயில். அண்ட் ஹவு தி சாயில் இஸ் ஃபார்ம்ட்? ட்ரை அண்ட் வெட் வெதர்ஸ். ஸோ மான்சூன் இருக்கிறதுனால ஃபார்ம் ஆகுறது தான் இது. ட்ரை அண்ட் வெட் சீசன்ஸ் இருக்கிறதுனால ஃபார்ம் ஆகுது லேட்ரைட் சாயில். அண்ட் இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம் அண்ட் ஒடிசா ஹில்ஸ். இது எதுல ரிச்சா இருக்கும் அப்படின்னா இன் அயன் ஆக்சைடு அண்ட் பொட்டாசியம், ரைட்? சாரி, பொட்டாஸ். அண்ட் இது இட் லாக்ஸ் இன் ஆர்கானிக் மேட்டர், நைட்ரஜன், பாஸ்பேட் அண்ட் கால்சியம். இது எல்லாமே இங்க இருக்காது. And crops grown என்னெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னா cashews, tea, coffee and rubber. These are grown in laterite soil. Next one is arid and desert soil. What is arid or arid? Dry. Okay. The states where it is found அப்படின்னா western Rajasthan, northern Gujarat and southern Punjab. So desert region இருக்கக்கூடிய soil தான் arid and desert soil. And it is rich in soluble salts, right? இது வந்து salt content இருக்கும் and phosphate, and it lacks in humus and nitrogen. Why humus is lacking here? Water content இல்ல. வாட்டர் கண்டென்ட் இல்ல. பிளஸ் வந்து இங்க அவ்வளவு தூரம் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா கிடையாது, வெஜிடேஷன் கவரேஜ் ஜாஸ்தி இல்லைல்ல, அதனால நமக்கு இங்க வந்து ஹியூமன்ஸ் அவ்வளவா இருக்காது அண்ட் நைட்ரஜனும் இங்க இருக்காது. அண்ட் எந்தெந்த கிராப்ஸ்ல வந்து ட்ராட் ரெசிஸ்டன்ட்டோ அது மட்டும் தான் இங்க வளர்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் மில்லட்ஸ் அண்ட் ஆல், ரைட்? மில்லட்ஸ், மேஸ், பல்சஸ் அண்ட் பார்லி, காட்டன், ரேப் சீட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம இங்க வளர்க்கலாம். அரிட் அண்ட் டெசர்ட் ரீஜன். நெக்ஸ்ட் இஸ் சலைன் அண்ட் ஆல்கலைன், ரைட்? இட் இஸ் லொகேட்டட் இன் திஸ் Sundarban areas of West Bengal and Punjab and Haryana, Western Gujarat, deltas of Eastern Coast. இங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த saline and alkaline soil will be there. And that's all about these types of soil. And it is more than enough. உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும், right? Okay. Next is soil degradation. What is the word degradation means? Degradation. இருக்கக்கூட குவாலிட்டியில இருந்து come again? Losing property. Losing its property. ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து என்ன கொஞ்சம் லூஸ் பண்ணி கொஞ்சம் கீழே வரதா வந்து degradation. And it is the decline in soil quality, right? இது எதனால இது நடக்கலாம் அப்படின்னா இருக்கக்கூடியதை இம்ப்ராப்பரா யூஸ் பண்றதுனாலையும் அண்ட் ஜென்ரலி நம்ம இதுக்கு ரொம்ப ஜாஸ்தியா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சாயில் டிகிரேடேஷன் வந்து நடக்கும். ரீசன்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சர், பாஸ்டோரல், இண்டஸ்ட்ரியல் ஆர் அர்பன் பர்பஸஸ், ரைட்? ஸோ இட் இஸ் சீரியஸ் ப்ராப்ளம். அண்ட் இது இன்னும் கொஞ்சம் எதனால வர்ஸ் ஆகுது அப்படின்னா இப்போ கிளைமேட்டும் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு சாயில் டிகிரேடேஷன் கொஞ்சம் ஃபாஸ்டர் ரேட்ல தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல், லைக் எதனால நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ரீசன்ஸ். தே ஆர் சாயில் எரோட் ஆகுறதுனாலையும் இருக்கக்கூடிய சாயிலும் அங்க எரோட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அங்க வெறும் பேரன் லேண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் சாயில் எரோஷன். செகண்ட் இஸ் தட் கெமிக்கலி இட் காட் டிட்டோரியேட்டட், விச் மீன்ஸ் லைக் இதுலதான் வந்து பொல்யூஷன் வில் பி தேர்.
ஸோ எரோஷன்ங்கிறது வந்து இட் இஸ் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் மீன்ஸ் லைக் ஃபிசிக்கல் திங் விச் இஸ் ஹேப்பனிங். இப்போ மவுண்டெயினஸ் ரீஜனா இருக்கு அப்படின்னா சாயிலே இங்க வந்து ரொம்ப ஸ்பார்ஸா தான் அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இதுல வந்து ட்ரீ எல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய சாயில இட் வில் பி கோயிங் டவுன்வர்ட்ஸ். இதே இது நெக்ஸ்ட் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் அபவுட் திஸ் அல்கைலினிட்டி அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வாட் salinity and alkalinity, which means like பொல்யூட் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாயிலுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்து மாறிடுறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலா ஃபர்டைலா இருக்கக்கூடியது நம்ம ஒரு ஃப்ரீக்வெண்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானாவே எடுத்துக்கலாமே, அதுவும் ஃபிளட் பிளைன் தான், ஃபர்டைலா தான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜாஸ்தி ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி ஜாஸ்தி இரிகேஷன் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா இருக்கக்கூடிய சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸை வி ஆர் சேஞ்சிங் இன்டு salinity ஜாஸ்தியா மாறிடுது, ரைட்? And next thing is that biological deterioration, right? So that is pollution and இருக்கக்கூடிய vegetal cover in the sense vegetations, tree cover, flora and fauna இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அதுவுமே நம்ம கம்மியாயிட்டு வரதுனால biodiversity இம்பாக்ட் பண்ணும். ஸோ climate change is impacting this biodiversity. Instead biodiversity வந்து என்ன பண்ணுது அப்படின்னா soil degradation இன்னும் கொஞ்சம் வந்து fasten பண்ணி விட்டுருது. Is it clear with respect to soil degradation? எஸ் மேம். Okay, next is soil fertility. Soil erosion. Soil erosionங்கிறது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி சாயில் ப்ரொஃபைல்ல டாப் சாயில் பார்த்தோம் இல்லையா? இந்த டாப் சாயில் வந்து வாட்டர், விண்டு இதெல்லாமே இதனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி வாஷ்ட் அவே, ரைட்? அந்த டாப் சாயில் வந்து இட் வில் பி மூவ்ட் அவே. லைக் வாட்டர் அண்ட் விண்டு இது ரெண்டு தான் வந்து மேஜரா என்ன பண்ணும் அப்படின்னா சாயில வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எரோட் பண்ணி டெபாசிட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். And topsoil has most of the nutrients necessary for a plant's growth. We have seen this, right? Soil profile ல இருக்கிறதுலே வந்து டாப் சாயில தான் ஹியூமஸ் கண்டென்ட் இருக்கும், அதான் டார்க் கலர் இன் நேச்சர். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா லைக் எரோட் பண்றதுனால நமக்கு அது போனதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து மினரல்ஸ் பிளஸ் ஹியூமஸ், அந்த லேயர் தான் நமக்கு மீதி இருக்கும், ரைட்? ஸோ இப்போ டெப்த் போக போக சாயிலோட ஃபர்டிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ எரோஷன் நடக்குது அப்படின்னா சாயில் ஃபர்டிலிட்டி வந்து நமக்கு என்ன ஆகும்னா டிப்ளீட் ஆக செய்யும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த சாயில் ஃபார்மேஷனை விட இந்த எரோஷன் இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப ஸ்பீடா வந்து நடக்கும், ரைட்? இது கிளியர்? ஓகே, இப்போ வந்து ஃபர்டைல் சாயில் வந்து இப்போ ஒரு இடத்துல அங்க இல்ல, லைக் சாயில் வந்து இப்போ டாப் சாயில் இல்ல, நமக்கு வந்து அதுக்கு நெக்ஸ்ட் லேயர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா திருப்பி அந்த டாப் சாயில் உருவாகிறதுக்கோ இல்ல அப்படின்னா அங்க ஹியூமஸ் கண்டென்ட் எல்லாம் திருப்பி ரீஸ்டோர் ஆகுறதுக்கோ எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட இட் வில் பி டேக்கிங் சோ மச் ஆஃப் இயர்ஸ், ரைட்? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வில் பி டேக்கிங் ஃபார் திஸ். ஸோ நம்ம வந்து இதை திருப்பி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வி கான்ட் வெயிட். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ப்ரிவென்ட் சில டிசாஸ்டர்ஸோ இல்ல அப்படின்னா சில காசஸ் ஆர் சில சேஞ்சஸ் எல்லாமே வந்து நம்ம கியூர் பண்றது ரொம்ப சிரமம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்றதா வந்து இட் இஸ் an easy way, right? So preventing the soil erosion is less time consuming and also less resource consuming, right? So how we can control the soil erosion? How? Am I audible? எஸ் மேம். எஸ் Okay. Soil erosion வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? afforestation. Afforestation. அது தவிர இருக்கக்கூடிய ரிசோர்சஸை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எரோஷன் நடக்காம தடுக்கலாம். பிளஸ் வந்து லைக் ஒன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் கம்மியா தான் இருக்குங்கிறத வந்து ரொம்ப தெளிவா புரிய வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வாட் வி கேன் டூ அப்படின்னா லைக் வைஸ் யூசேஜ் ஆஃப் திஸ் ரிசோர்சஸ் வில் பி லீடிங் டு லைக் ப்ரிவென்ஷன் ஆஃப் திஸ் சச் கைண்ட் ஆஃப் அன்வான்ட் கான்சிக்வன்சஸ், ரைட்? ஸோ நமக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏன் இந்த சாயில் எரோஷன் நடக்குது அப்படின்னா தேவையில்லாம லைக் லேண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரா இல்லாததுனாலையும் அண்ட் அக்ரிகல்ச்சர்ல வந்து ஜாஸ்தி டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனாலே நமக்கு வந்து இந்த சாயில் எரோஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் கேன் யூ சே லைக் ஒய் அர்பன் ஃப்ளட்டிங் இஸ் ஹேப்பனிங் இன் ரீசெண்ட் இயர்ஸ்ல இதோட ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒய்? மேம் வாட்டர் ரெயின்னால வாட்டர் செட்டில் ஆகுற இடத்துல எல்லாம் இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்
ஓகே. ஸோ ரெயின்மே வந்து அன்பிரசிடென்டட் இல்ல அப்படின்னா லைக் முன்னாடியே அவங்களால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல, எவ்வளவு ரெயின் வருதுன்னு சொல்ல முடியல. ஹெவி ரெயின்ஃபால் இருக்கு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் ஒன் வந்து buildings, right? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Other than that, what you are thinking? What are the reasons for this urban flooding? மேம் முன்னாடி ரிவர்ஸ் இந்த இடத்துல எல்லாம் பில்டிங்ஸ். ஓகே. ரிவர்ஸே காணும் இப்போ. இந்த வாட்டர் சோர்சஸ்லாம் வந்து இந்த தூர் வாராம இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களா மேம், அதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுனால. ஓகே. லைக் வாட்டர் ரிசர்வேயர்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாததுனால இது வச்சுக்கலாமா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த வாட்டர்லாம் வந்து இப்போ ஃபாரஸ்ட்லயோ இல்ல மற்ற அக்ரிகல்ச்சர் லேண்ட்லயோ வந்து வாட்டர்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா லைக் இட் வில் பி ஃப்ளட்டிங். அதுக்கப்புறம் மண்ணை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இட் வில் பி அப்சர்விங். பட் அந்த மாதிரி ஏதோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா அர்பன் ஏரியாஸ்ல? ஃபுல்லுமே நம்ம வந்து ரோட்ஸ் ரோட்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கான்கிரீட்டைசேஷன் சொல்லுவாங்க. பில்டிங்ஸ் ஃபுல்லுமே வந்து நம்ம அங்கங்க கட்டி வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து அந்த வாட்டர் அப்சர்வ் பண்றதுக்கு கூட ரொம்ப கம்மி ரீஜியன்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா அன்பிளான்ட் அர்பனைசேஷன். லைக் ஒரு ஓவர் வியூவா வந்து ஒரு சிட்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியோ இல்ல ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோட சிட்டியோட அமைப்பே எப்படி இருக்கு அப்படின்னா எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வீடு கட்டி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட அது வந்து நடக்கல அந்த அர்பனைசேஷன்ங்கிற ப்ராசஸே. ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா பிளான் பண்ணது பெட்டரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஐ மீன் அர்பனைசேஷன் நடந்தது அப்படின்னா இது ரொம்ப ஸ்மூத்தா இருந்திருக்கும். லைக் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்திருக்காது. பட் பிளான்ட் அர்பனைசேஷன் இல்லாதது ஒரு பிரச்சனை. இப்போ வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம வந்து அது வந்து இன்னொருத்தங்களுடைய பிளேஸ் ஆகி போச்சு. இப்போ நம்ம அங்க போய் ரொம்ப சிக்னிபிகண்டா பெரிய எப்படி சொல்றது ஹார்ஷான எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்க முடியாது இல்ல? இஸ் இட் கிளியர் வித் ரெஸ்பெக்ட் டு பிளானிங்? எஸ் மேம். எஸ். ஸோ வந்து பிஃபோர் யூ ஆர் கோயிங் டு ஃபார்முலேட் பாலிசிஸ் இன் யுவர் ஃபியூச்சர். ஸோ வாட் எவர் யூ ஆர் டூயிங் அப்படின்னா கூட ஒரு லாங் டேர்முக்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி யோசிக்கணும். 10 இயர்ஸ்க்கு பேக்வேர்ட்ஸ்லயும் இப்போ யோசிச்சு நம்ம ஒரு பாலிசிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணா மட்டும்தான் வந்து இட் இஸ் குவைட் அடாப்டபிள் டு த ப்ரெசென்ட் கண்டிஷன்ஸ். அதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இன்னைக்கே சொல்யூஷன் தேடணும் அப்படின்னா இட் இஸ் நாட் அ குட் ஐடியா. இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். எஸ். நெக்ஸ்ட் இஸ் தட் எஸ் நம்ம டிபெண்ட் ஜென்ரலா வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஜாஸ்தி டிபெண்ட் பண்ணது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து லேண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ப்ராப்பராலாம் இவங்க பண்ணிக்கல. அதான் இன்னொரு மேஜர் ரீசன். அண்ட் தேர் இஸ் அ கோட், சாயில் எரோஷன் இஸ் எசென்ஷியலி a problem created by man and also faced by man itself. Not only soil erosion, major problems are like this only. For example, plastic அதுவாவா வந்தது? நோ மேம். We only created. நம்ம தான் அதோட கான்சிக்வன்சஸும் நம்ம மட்டும் இல்லாம மற்ற ஆர்கனிசமும் சேர்ந்து அதோட கான்சிக்வன்சஸ் வந்து சேர்த்து அனுபவிச்சுட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஓகே வாட்டர் எரோஷன் மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஓகே இப்போ வாட்டர் எரோஷனால என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னா தெர் இஸ் சம் கண்டிஷன்ஸ் ஆர் கிரியேட்டிங், ரைட்? இது வந்து யூ கேன் see this in ரில்லிங்னு சொல்லுவாங்க. இது வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி வந்து அடிச்சுட்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மண்ணும் இதே மாதிரி சேர்த்து போயிடும். லைக் ஒரு காமனா ஷீட் மாதிரி இல்லாம ரில்ஸ் தான் வந்து ஃபார்ம் ஆகும் நமக்கு. ஸோ this pattern is called as rill erosion. Let's see this. வாட்டர் எரோஷன்னால நமக்கு என்னெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ட்ரில்லிங், கல்லிங், ஷீட் வாஷ் அண்ட் ரெயின் பீலிங், ரைட்? ஸோ இப்போ வந்து ரொம்ப லாங் டைமுக்கு எரோஷன் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சாயில்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இஃப் எவர் வாஷ்ட் அப்படின்னா மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெளியே போய் பார்த்தோம் அப்படின்னா லைக் மணலா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில ரீஜன்ல மட்டும் மண்ணுக்குள்ள அரைச்சிட்டு போயிருக்கும். ஸோ இட் இல் ஃபார்மிங் சம் ஸ்ட்ரக்சர். தட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் as rill erosion, ரைட்? ஸோ இப்போ இதை நம்ம அன்செக் பண்ணாம போய்கிட்டே இருக்கு, ரொம்ப லாங்கர் டைமுக்கு இந்த மாதிரி வாட்டர் எரோட் ஆகி அதே வழியில போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த பாத் வந்து இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி அந்த இடத்துல நமக்கு வந்து கல்லீஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஃபர்டைல் சாயில் எல்லாமே வந்து இட் வில் பி வாஷ்ட் அவே
and it led to bad land topography. Bad land topography அப்படின்னா we can't use those land for agriculture purposes back. ஸோ இதனால ஃபார்ம் ஆகக்கூடியதான் வந்து ravines, ரைட்? அப்படின்னா என்ன அப்படின்னா ravines-ங்கிறது வந்து இட் இஸ் அ வேலி ஃபார்ம்டு பை திஸ் ரிவர்ஸ், ரைட்? கண்டினியூஸா அந்த ரிவர் என்ன ஒரே இடத்துல போயிட்டு இருக்கிறதுனால இட் வில் பி கிரியேட்டிங் சம் பிளெயின் ரீஜன், ஒரு வேலி ரீஜன் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இட் இஸ் அ பேட் லேண்ட் டோபோகிராஃபி. அந்த இடத்துல வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, ரைட்? அண்ட் திஸ் இஸ் வாட் தோஸ் ravines ஆர். கிராண்ட் கேனியான் படிச்சோம் இல்லையா நேற்று பிரம்மபுத்திரா படிக்கும்போது? கேனியான் ஒரு ஒரு டேர்ம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். இனிஷியலா ரில்ஸா ஃபார்ம் ஆயிருக்கும், லைக் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ரில்ஸ் இப்படி இருந்திருக்கும். நம்ம அது வந்து கண்டினியூஸா எரோஷன் ஆகிட்டே இருக்கு ஓவர் தி டைம் அப்படின்னா லேட்டர் ஆன் நமக்கு வந்து கல்லீஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் லேட்டர் இட் வில் பி லைக் இந்த மாதிரி ravines வந்து ஃபார்ம் ஆகும். கேனியான்ஸ்லாம் வந்து என்னன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ எரோஷன் வந்து எவ்வளவு சிவியரா இருக்கோ அதை பொறுத்து அந்த பெட் வந்து அந்த லேண்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா அது வந்து இன்னும் கொஞ்சம் டீப் ஆகிட்டே போகும். அண்ட் நமக்கு வந்து ravine ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் இந்த மாதிரி கேனியான்ஸ் will be forming. ஸோ அது வந்து ரொம்ப டெப்த்தாகவும் இருக்கு. இது இருக்கிறதே வந்து பெருசுது கிராண்ட் கேனியான். இட் இஸ் ஆன் கொலராடோ ரிவர், USA. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ அந்த டாப் ஷீட் ஃபுல்லா வாஷ் அவே ஆயிருச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஷீட் எரோஷன், ரைட்? ஸோ இது வந்து விண்ட்னாலையும் நடக்கலாம், வாட்டர்னாலையும் நடக்கலாம். ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சது, ஷீட் டாப் சைட் ஃபுல்லு போச்சு அப்படின்னா அங்கே ஒரு வெறும் ராக் மட்டும்தான் இருக்கும், பேரன் லேண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த லேண்டையும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கல்டிவேட் பண்ண முடியாது, ரைட்? ஸோ கல்டிவேஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து டாப் சாயில் இருக்கணும், பிகாஸ் அதுதான் ஃபர்டைலான இது. இப்போ அந்த டாப் சாயில் எல்லாம் எரோட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இட் லெட் டு பேட் லேண்ட் டோபோகிராஃபி. இங்க எல்லாம் நம்ம கல்டிவேட் பண்ண முடியுமா இந்த ரீஜன்ல? தட்ஸ் வாட். ஃபர்ஸ்ட் ரில்ஸ், அதுக்கப்புறம் வந்து கல்லீஸ் ஃபார்ம் ஆகும், தென் ravines, அதுக்கப்புறம் அதுவும் இன்னும் கொஞ்சம் எரோட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா then it led to this canyons. Okay, next is sea erosion, right? So இந்த waves-லாம் வரும் இல்லையா அந்த coast-ல, இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய soil-மே it get affected not only by these waves and also like இந்த cyclone, storm இதெல்லாம் வரதுனால நமக்கு இந்த beach ஃபுல்லா destroy பண்ணிட்டு top layer ஃபுல்லா அது வந்து எடுத்துட்டு போயிடும், right? And the next thing is that estuaries. Estuaries வந்து அங்கேயுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் seas வந்து அங்க ஜாயின் ஆகும். அதே மாதிரி ரிவரும் இங்க இருக்கிறதுனால இந்த வேவ்ஸ் கண்டினியூஸா இருக்கிறதுனால, டைட்ஸ் கண்டினியூஸா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பேங்க்ஸ்மே இட் காட் அஃபெக்டட் பை திஸ் டைட்ஸ் அண்ட் ஆல், ரைட்? ஸோ இட் ரெஃபர்ஸ் டு sea erosion. அண்ட் இது இப்போ நம்ம வந்து விண்ட் எரோஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிவர், இப்போ பார்த்தது வந்து sea, இப்போ பார்க்க போறது வந்து கிளேஷியர்ஸ், ரைட்? ஸோ இந்த கிளேஷியர்ஸ் வந்து ஸ்லோவா மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சாயில் செடிமெண்ட் எல்லாமே வந்து மூவ் பண்ணி தான் எடுத்துட்டு வரும். ஸோ இட் வில் பி ஹேப்பனிங் இன் திஸ் ஹையர் ரீச்சஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கிளேஷியல் எரோஷன். And next is wind erosion. Wind erosion எங்க வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கும்? Desert region. Desert region-ல, right? There is a word, how can we pronounce this? Can anyone pronounce this? Aeolian erosion. Aeolian erosion, okay. ஸோ ஏவோலியன் எரோஷன்ங்கிறது வந்து இட் காஸ்ட் பை விண்ட், ரைட்? ஸோ இது எந்த இடத்துல சிக்னிஃபிகண்டா இருக்கும் அப்படின்னா இந்த ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ரீஜன்ஸ்ல வந்து இது ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கும். ட்ரை ரீஜன்ஸ்ல மோஸ்ட்லி இது எதனால நடக்கும் அப்படின்னா லைக் டெசர்ட்ஸ்ல வந்து நமக்கு ட்ரீஸ் எதுவுமே இல்லாததுனால. ட்ரீஸ் எதுக்கு இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் பிசிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன், ரைட்? ஸோ ட்ரீஸ் இருந்தா கொஞ்சம் காத்து கம்மியா அடிக்கும். இது ட்ரீஸ் இல்லை அப்படின்னா காத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடா அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய சாயில்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கேரிட் அவே, ரைட்? தேர் இஸ் அ ப்ராசஸ் ஹியர், வில் பி சீயிங் இன் நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ லெட்ஸ் சே இட் இஸ் அ டெசர்ட் ரீஜியன். இங்க இருந்து விண்ட் இருந்துட்டே இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய விண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சாயில இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டிங், ரைட்? ஸோ இங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. நமக்கு இங்க வந்து சாண்ட் டியூன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய சாயில் வந்து எடுத்துட்டு போறதுனால இங்க ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ இந்த டிப்ரெஷன் என்ன பண்ணும் அப்படின்னா லைக் ஓசஸ் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, ஃபார்மேஷன். லைக் இந்த இடத்துல வந்து நமக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகும் இந்த ராக்ஸ்க்கு மேல. ஸோ இதனாலதான் நமக்கு வந்து ஓசஸ் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ டெசர்ட் ரீஜியன்ல வாட்டர் இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் வந்து இந்த ஓசஸ் ரீஜியன் தான், ரைட்? அண்ட் திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஓசஸ் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு விண்ட் எரோஷன் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகன்ட் ஃபேக்டர். அண்ட் ஒரு டெசர்ட் ரீஜியன் சுத்தி நமக்கு வந்து டெசர்டிஃபிகேஷன் நடக்கிறதுக்கும் இந்த விண்ட் எரோஷன்ங்கிறது பிளேஸ் இன் சிக்னிஃபிகன்ட் ரோல். அண்ட் ஓகே, இந்த விண்ட் எரோஷன் எப்போ இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா
இப்போ அந்த சாயில் வந்து ட்ரையா இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஈஸிலி கேரிட் அவே, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் தட் சாயில் ட்ரையா இருக்குது. செகண்ட் ஒன் இஸ் தட் அங்க வெஜிடேஷன் கவரே இல்லாம ஜஸ்ட் சாயில் மட்டும் இருந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியா என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த சாயில் வில் பி கெட்டிங் எரோடட் அவே. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ இந்த இடத்துல சின்ன சின்ன கிராஸ் லேண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கிராஸஸ் ஃபுல்லுமே வந்து கேட்டல்ஸ் எல்லாமே சாப்பிட்டு போயாச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் அந்த சாயில்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இட் காட் கேரிட் அவே. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் there is a process called surface creep. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சாயில் இருக்கு இல்லையா, இந்த லேண்ட் சர்ஃபேஸ், இந்த பெரிய பெரிய பார்ட்டிகல் இருக்குல்ல சாண்ட்ல இருக்கக்கூடியது, இந்த பார்ட்டிகல் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகாது. லைக் விண்ட்ல வந்து இட் கேன் நாட் பி கேரிட் அவே. இது வந்து க்ரீப் பண்ணிட்டு தான் போகும். இந்த மாதிரி லேண்ட்ல இட் வில் பி பவுன்சிங் அண்ட் கோயிங். அண்ட் அதுக்கப்புறம் இது இன்னொரு ஹிட் ஆகும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் போகும். ஆஃப்டர் திஸ் ஒன்லி அது என்ன ஆகும் அப்படின்னா ஏர் வந்து இதை வந்து கேரி பண்ணிட்டு போகும். இஸ் இட் கிளியர்? Am I audible? Yes, ma'am. Okay. இது புரியுது இல்ல? புரிஞ்சுச்சு. ரொம்ப ஃபைனான சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு விண்ட் வந்து கேரி பண்ணிட்டு போயிடும். பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா it cannot be carried by this wind and all. So it will be creeping in the surface and it will be dashing with each other. அதனால இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா ஏர்ல வந்து சஸ்பெண்ட் ஆகும், ரைட்? அண்ட் ஓகே, the wind eroded soil surfaces covered with coarse fragments larger than 1 millimeter in diameter. So இந்த kind of soil surface தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா desert pavements னு சொல்லி சொல்றோம், right? And next is factors affecting this soil erosion. என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ரெயின்ஃபால், அதோட இன்டென்சிட்டி, அதோட டியூரேஷன், இதெல்லாம் பொறுத்து it will be getting varied. And விண்டோடைய ஸ்பீடை பொறுத்து நமக்கு இந்த soil erosion will be affecting. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அந்த சாயிலுடைய நேச்சர் அண்ட் பிசியோகிராஃபி. இப்போ இது வந்து கிளேயி சாயிலா இருக்கு அப்படின்னா கிளேயி சாயில இப்போ வந்து வாட்டர் வந்து அதுல போர் போனா என்ன ஆகும்? Can anyone tell? வாட்டர் ட்ரெயின் ஆகணும் அப்படியே இருக்கும். ஓகே, அந்த சாயில் வந்து கொஞ்சம் ஹெவி ஆகும் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து வாட்டர் விண்டால இட் கேனாட் பி கேரிட் அவே. ஸோ ஒவ்வொரு சாயிலுடைய நேச்சர் பொறுத்து அந்த ரீஜன்ல எவ்வளவு விண்ட் இருக்கோ அதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எரோஷன் வந்து இட் வில் பி வேரியிங் அக்கார்டிங் டு த பிளேசஸ். ஸோ நேச்சர் ஆஃப் சாயில் அண்ட் பிசியோகிராஃபி அது எந்த இடத்துல இருக்கு. இப்போ வந்து பீச்சஸ் இருக்கு, அதே மாதிரி மவுண்டைன் இருக்கு அப்படின்னா இப்போ மவுண்டைன்ல ஜாஸ்தி எரோட் ஆகுமா இல்ல பீச்சஸ்ல இருக்கக்கூடிய சாயில் ஜாஸ்தி எரோட் ஆகுமா? இது வந்து ஸ்லோப் இருக்கு, இங்க மழை பெய்யுது, மவுண்டைன்ல ஜாஸ்தி ஆகும். பீச்சஸ்ல இருக்கக்கூடிய சாயில் வந்து இட் வில் பி லைக் அப்சர்விங் திஸ், அது நிறைய போரஸா இருக்கிறதுனால வாட்டர் வந்து ஈஸியா அது வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஹோல்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி குயிக்கா அது வந்து ட்ரையும் ஆயிரும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஹியூமன் டென்சிட்டி, எவ்வளவு மக்கள் ஒரு இடத்துல வாழ்றாங்களோ அதை பொறுத்து நமக்கு சாயில் எரோஷன் இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் டீஃபாரஸ்டேஷன், ஓவர் கிரேசிங் அண்ட் ஃபால்ட்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், டைவர்ஷன் ஆஃப் நேச்சுரல் drainage courses, which means இந்த ரிவருடைய கோர்ஸ் இருக்கு இல்லையா, லைக் பாத், அது எப்பவுமே ஒரே சைடா இருக்காது. சம்டைம்ஸ் இட் வில் பி டர்னிங் இன்டு இந்த ஆக்ஸ்போ லேக்கா சில டைம் இருக்கும், சில டைம் மியண்டர்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாயில் எரோஷனும் இட் வில் பி சேஞ்ச்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ராங் ஓரியன்டேஷன் ஆஃப் ரோட்ஸ், ரயில்வேஸ் அண்ட் எம்பாக்மெண்ட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ், இதோடைய ஓரியன்டேஷன் பொறுத்தும் நமக்கு சாயில் எரோஷன் வில் பி அஃபெக்டிங். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். என்னெல்லாம் நடக்கலாம்ப்பா சாயில் எரோட் ஆனா? landslides, சாயில் வந்து ஃபர்டைலா இல்லாம போகலாம், இன்ஃபர்டைல் ஆகலாம். தென் பசிக்குதான் என்ன? ஓகே, வேற என்னதான் நடக்கலாம்? சாயில் இருக்கிற சாயில்லாம் எரோட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு நிறைய வேஸ்ட்லேண்ட் வந்து ஏற்படலாம், அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாம போகலாம். ஓகே, flood ma'am. ஃப்ளட்.
ஃப்ளட் வரும், லீச் இதெல்லாமே வந்து நடக்கிறதுனால நமக்கு சாயில் எரோட் ஆகுது. இதோட எஃபெக்ட் என்னன்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே வந்து காணாம போகுது. அண்ட் ஆல்சோ கிரவுண்ட் வாட்டர் லெவலும் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாயிடும். அதே மாதிரி சாயிலுடைய மாய்ச்சரும் கம்மியாகும். அண்ட் இந்த ஃப்ளட், ட்ராட் இதோட இன்டென்சிட்டி ரொம்ப என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கும். இந்த ஃப்ளட்டும் சரி, ட்ராட்ஸும் சரி, வறட்சி. அதே மாதிரி ஃப்ளட்டுக்கு தமிழ்ல என்ன? வெள்ளம். And next thing is that rivers, canals and tanks are silted and their water holding capacity decreases. Right? இதெல்லாம் எரோட் ஆகி போச்சு அப்படின்னா அதெல்லாம் எங்க போய் நிற்கும் அப்படின்னா ரிவருக்கு கீழே தான் இருக்கும். ஸோ செடிமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் கம்மியாயிடும். ரைட்? அண்ட் ஆல்சோ அந்த லேண்ட் ஸ்லைட்ஸ் இதோடைய இன்சிடென்ஸும் ஜாஸ்தியாகும். அது இம்பாக்ட் பண்ணக்கூடியதும் நமக்கு ஜாஸ்தியாகும். தீஸ் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். அண்ட் that's it regarding this biogeography. This is not so important. Okay, any doubts in biogeography? No, ma'am. Say something. Okay. சரி, ரேண்டமா வேற ஏதாவது பார்க்கலாமா இப்போ? Yes, ma'am. Okay. What is population? Total number of people in a country, ma'am. ஓகே, in a given area, இந்த ஏரியாவை எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல எவ்வளவு மக்கள் வாழ்றாங்களோ அதுதான் சொல்றது பாப்புலேஷன். அண்ட் பாப்புலேஷன் ஸ்டடீஸ்க்கு என்ன நேம் இருக்கு? டெமோகிராஃபி. டெமோகிராஃபி. ஓகே, சரி. இப்போ பாப்புலேஷன்ங்கிறது வந்து எப்படி நம்ம வந்து கணக்கெடுக்கிறோம்? சென்சஸ். சென்சஸ். இந்தியா பொறுத்த வரைக்கும் எத்தனை இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சென்சஸ் எடுக்கிறாங்க? 10 years. ஓகே, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நம்ம எடுத்தோமா 2011க்கு அப்புறம்? No, ma'am. No, ma'am. Why? கோவிட். எஸ், கோவிட் வந்து அங்கேயும் வேலை பண்ணியிருக்கு. ஸோ 2025 ஸ்டார்டிங்ல சென்சஸ்க்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கிறத வந்து அஃபிஷியலா வரல. பட் தெர் ஆர் சம் நியூஸ் கோயிங் ஆன். லைக் 2025 ஸ்டார்ட் பண்ணும்போது சென்சஸோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ரைட்? ஓகே, இப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாப்புலேஷனை எதெல்லாம் வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம்? என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம பாப்புலேஷனை டிட்டர்மைன் பண்ணலாம்? மார்டாலிட்டி. எடுத்தோடனே மார்டாலிட்டி வேணாண்டா. பர்த் ரேட். ஓகே, பர்த் ரேட். நெக்ஸ்ட் Fertility rate, ma'am. ஃபர்டிலிட்டி ரேட் வச்சுக்கலாம். Migration. மைக்ரேஷன். டெத் ரேட் எழுதிட்டேன்னு அதான் மார்டாலிட்டி ரேட். மைக்ரேஷன். வேற வேற என்னென்ன ரேட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? Infant mortality rate, maternal mortality rate. ஓகே, தென் Replacement level. ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னா என்ன? மேம், இப்போ வந்து அந்த பாப்புலேஷன்ல இப்போ மார்டாலிட்டி நடந்துட்டே இருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி பர்த் ரேட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படி ஓகே ஒரு ஃபேமிலி வச்சு வரும் மேம். ஓகே, நான் ஒண்ணு சொல்றேன், அதுவும் நீங்க சொல்றது ஒன்னான்னு பாருங்க. டோட்டல் ஃபர்டிலிட்டி Okay. ரேட்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ 2 கப்பல் இருக்காங்க, ஐ மீன் ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து 2. பிகாஸ் அவங்களுக்கு அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்காண்டி 2 பேர் இருக்காங்க. அதுதானே நீங்க மீன் பண்றது? எஸ் மேம். ஓகே, இல்ல நான் சொல்றதுக்காண்டி சொல்லாதீங்க, அதுதான் சொல்றேன்னா இல்ல நீங்க இல்லைங்க வேற மேம், எதுவும் நானா இல்லைங்க மேம், கரெக்ட் மேம். ஓகே. தென் வேற என்னெல்லாம் இருக்கு? பர்த் ரேட், டெத் ரேட், இன்ஃபன்ட் மார்டாலிட்டி, லைஃப் மெட்டர்னல் மார்டாலிட்டி, எக்ஸ்பெக்டன்சி. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட். வேற
சரி, இது வந்து பாப்புலேஷன் அசோசியேட் ஆகிடுது. இப்போ இதை தாண்டி வேற என்ன ரேட்லாம் இருக்கு, ரேஷியோஸ்லாம் இருக்கு இல்லையா? செக்ஸ் ரேஷியோ. செக்ஸ் ரேஷியோ. நெக்ஸ்ட் லிட்ரஸி ரேட்டு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஒன்று இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கலையோ? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸ்கூல்ல எவ்வளவு பேர் வந்து என்ரோல் பண்ணிருக்காங்க ஹையர் எஜுகேஷனுக்குள்ள பாப்பாங்க. 10th மேலன்னு வச்சுக்கோங்களேன், 11th 12th எவ்வளவு பேர் என்ரோல் பண்ணிருக்காங்களோ அதான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. சரி, போனா பார்க்கலாமா? வாட் இஸ் பர்த் ரேட்? What is birth rate? Ma'am, total number of childbirth Okay. per year. For 1000. per 1000 லைவ் பர்த்துக்கு எவ்வளவு பிறந்திருக்காங்களோ அதுதான் பர்த் ரேட். சரி, இப்போ வந்து பர்த்ல ஒரு 2-3 கான்செப்ட் உண்டு. வாட் இஸ் லைவ் பர்த், வாட் இஸ் ஸ்டில் பர்த்? பிறக்கும்போது இறந்துட்டா ஸ்டில் லைவ் பர்த்னா வந்து நார்மலா பிறக்கக்கூடிய குழந்தை வந்து லைவ் பர்த். இதே இது டெலிவரி அப்போ குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அ ஸ்டில் பர்த். பர்த் ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னா எவ்ரி 1000 நம்பர் ஆஃப் சில்ட்ரனுக்கு லைக் எவ்ரி 1000க்கு எவ்வளவு குழந்தை பிறந்திருக்கோ அதுதான் வந்து பர்த் ரேட். நெக்ஸ்ட் இஸ் டெத் ரேட். அதே தான், எவ்வளவு 1000 ஆஃப் பீப்புளுக்கு வந்து எத்தனை பேர் இறந்திருக்காங்களோ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியால, அது we are calling it as டெத் ரேட். மைக்ரேஷனுக்கு அப்புறம் வரலாம். வாட் இஸ் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்? TFRனு ஒரு படிப்பாங்க அது. ஓகே, ஒரு உமன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரெப்ரொடக்டிவ் ஃபேஸ்ல, அவங்க ரெப்ரொடக்டிவ் ஏஜ்ல வந்து அவங்களால எவ்வளவு குழந்தை வந்து தே ஆர் கிவிங் பர்த்தோ அதுதான் வந்து ஃபர்டிலிட்டி ரேட். இட் வாஸ் அரௌண்ட் 2.42 இன் த லாஸ்ட் சென்சஸ், ரைட்? ஸோ இதை பொறுத்து தான் வந்து இப்போ இந்த கான்செப்ட்ல வந்ததுல நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், இது எல்லாமே வந்து இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி கீழே வரும். ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா ஜெனரலி இட் இஸ் அசோசியேட்டட் வித் உமன். அவங்களோட ரெப்ரொடக்டிவ் ஃபேஸ்ல அவங்க வந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு குழந்தைங்களும் அவங்க பெற்றுக்கிறாங்களோ அதை பொறுத்து நமக்கு இந்த கவுண்ட் வந்து வேரி ஆகும், ரைட்? இது வந்து ஒரு ஆவரேஜா எடுத்து பார்ப்பாங்க டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்ட் இயர்ஸா இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இந்தியால. கேன் யூ சைட் ஒய்? இந்த TFR வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு. வை மேம்? இப்போ வந்து ஒரு வீட்ல விமன் அண்ட் மென் போத்தும் 2 பேருமே எம்ப்ளாய்மெண்ட்ல இன்வால்வ் ஆயிட்டாங்க மேம். சோ ஓகே, எஸ் தட்ஸ் கரெக்ட். இப்போ வந்து உமனும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடியே வந்து 18 தாண்ட உடனே வந்து they got married. அதனால வந்து லைக் வாட் டு சே, லைக் அவங்களோட சைல்டு டெலிவரி பண்றதுமே வந்து ரொம்ப ஏர்லி ஏஜ்ல இருந்தது. அண்ட் சைல்டோட கவுண்ட்டுமே ஜாஸ்தி இருந்தது. அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் இப்போ ஜாஸ்தியா இருக்கிறதுனாலையும் 2 பேரும் எம்ப்ளாயிங்கா இருக்கிறதுனாலையும். அண்ட் there is some new concept called dink families. Can anyone say what is it? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதெல்லாம் தாண்டி டபுள் இன்கம் நோ கிட்ஸ், which means like 2 பேரும் வேலைக்கு போவாங்க, 2 பேரும் சம்பாதிப்பாங்க, பட் they have decided to not have some kids. So this is what is called as dink families. Initially இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப ஃபெமிலியரா இருந்தது. இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து it is quite familiar here too, dink familiesன்றது. கேள்விப்பட்டது இல்லையோ dink families? மேம் பேர் கேள்விப்பட்டது இல்லை மேம், பட் கண்டிஷன் இந்த கண்டிஷன்ஸ் ஓகே. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஹெட்ரோஜினஸ் பீப்புள் மட்டுமே இப்போ இல்லை, தெர் ஆர் ஹோமோசெக்சுவாலிட்டி வந்து இப்போ அக்செப்ட் பண்ணதுனாலையும், விச் மீன்ஸ் லைக் டீக்ரிமினலைஸ் பண்ணதுனாலையும் இப்போ வந்து ஹோமோசெக்சுவல் பீப்புள்ஸ்மே வந்து இப்போ ஜாஸ்தியா இருக்கிறாங்க. இப்போ மேரேஜ் வந்து அவங்களுக்கு இன்னும் லா படி இட் இஸ் நாட் ப்ரொவைடட் டில் நவ். பட் நமக்கு வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷனுமே வந்து இப்போ பீப்புள் வந்து கொஞ்சம் மாறுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு TFR வந்து ரொம்ப கம்மியா இருக்கான ரீசன்ஸா இருக்கு. அண்ட் உமன் எம்ப்ளாய்மெண்ட், உமன் படிக்கிறதுனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா
generally they are preferring for late marriages. முன்னாடிலாம் வந்து 18 to 21 இருந்தது. And there is a bill which is kept in the table. உமனோட வந்து திருமண வயதை 21 இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இப்போ எவ்வளவு இருக்கு உமனோட? 18 ma'am. பெண்ணுக்கு 21 ma'am. 21. So இது வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு there is a bill, it has been placed. So first thing is that women education, and இப்போ வந்து like more or less equality is being popped up everywhere. அதனால so there is womenோட ஒப்பீனியன் இப்போ வந்து கேட்கறதுக்கு there are people now. So TFR வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு women education ஒரு ரீசன், அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே வந்து மேஜர் ரீசன்ஸ், ரைட்? அண்ட் இது ரொம்ப பெரிய டாபிக். இஃப் டைம் பெர்மிட்ஸ் அப்படின்னா இந்தியன் சொசைட்டி கிளாஸ் எடுக்கும்போது we shall discuss this, ஜெண்டர் எடுக்கும்போது பார்க்கலாம். And the next one is that infant mortality rate. What is infant mortality rate? 1000 child birthsல number of death Within 1 year. ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ள அது இறந்துச்சு அப்படின்னா it will be counting as infant mortality rate. Is it clear? Yes. Yes, ma'am. What is maternal mortality rate? Ma'am, during delivery, mothers மதர்ஸ் இறந்து போறாங்க அப்படின்னா it is called as maternal mortality rate. இப்போ ரீசன்ட் டேஸ்ல நம்ம வந்து சிக்னிஃபிகண்டா இதுக்குன்னு ஒர்க் பண்ணி ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம் இந்த maternal mortality ரேட்டும் சரி, infant mortality ரேட்டும் சரி. Next is that life expectancy rate. What is that? ma'am, total number of years human is expected to live. உமனுக்கும் மென்னுக்கும் கம்பேர் பண்ணும்போது யார் ஜாஸ்தியா இருக்காங்க? Women ஜாஸ்தியா இருக்கு. மென் தான் ஜாஸ்தியா இருக்காங்க, மென் வந்து கம்மியா இருக்காங்க. இந்த ரேட் வந்து just go and see today, like 1947 or 1950s எவ்வளவு இருந்தது, 1991 எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் எவ்வளவு வஸ்டா இருந்திருக்கும். ஐ மீன் அப்போ வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளவு கிடையாது. ஸோ நிறைய டெத் இருந்தது. ரொம்ப சின்ன வயசுலயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்து போயிடுவாங்க, ரைட்? அண்ட் அதுக்கும் முந்தின ஃபேஸ்ல தான் வந்து இந்த 100 வயசு வரைக்கும் வாழ்றது அதெல்லாம் இருந்தாங்க. ரொம்ப ஏன்ஷியன்ட் சொல்ல முடியாது, ஒரு 3 to 4 5 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடி that kind of people were survived. And at this time of exactly independence அப்போ வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது நமக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட். அண்ட் வாட் இஸ் லிட்ரஸி ரேட்? Ma'am, total number of literate persons. What is literate? Ability to read and write. Ability to read and write. அவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சதா they are considered as literate people, right? So literacy rateங்கிறது வந்து above 9 years or above 11 years, I'm not sure. ஈவினிங் கிளாஸ்ல will be clarifying you. ஸோ ஒரு சரியான ஏஜுக்கு மேல யாரெல்லாம் ரீட் பண்ணவும் தெரியணும், அவங்களுக்கு வந்து எழுதவும் தெரிஞ்சது அப்படின்னா they will be counted as literate people. And that's all I guess. And immigration, migration மட்டும் பார்த்துடலாம். What is migration? Movement of people from one place to another place. Okay. What is immigration? What is emigration? Ma'am, வேற ஒரு இடத்துல இருந்து உள்ள வந்தாங்கன்னா இமிகிரேஷன், இங்க இருந்து வேற இடத்துக்கு போனா இமிகிரேஷன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் இமிகிரேஷன். எக்ஸிட் ஆகுறது அது வந்து எமிகிரேஷன், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் சிக்னிஃபிகண்டா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அர்பன் மைக்ரேஷன் தான் ஜாஸ்தி இருக்கு இல்லையா? எஸ் மேம். வாட் ஆர் த ரீசன்ஸ்? மேம், ரூரல் ஃபெசிலிட்டிஸ் விட இங்க அர்பன்ல நிறைய இருக்கு. ஓகே. எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், லைவ்லிஹுட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதுக்கப்புறம் வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே இருக்கிறதுக்காண்டி இப்போ வந்து அர்பன் மைக்ரேஷன் தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இதோட விளைவாக தான் நமக்கு நடந்தது வந்து அர்பனைசேஷனால நமக்கு அர்பன் மைக்ரேஷன் நடந்தது. அதனால இப்போ வந்து அதுக்கான கான்சிக்வன்சஸும் அதே அர்பன் பீப்புள் தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? அண்ட் இது வந்து ரொம்ப பெரிய டாபிக் மைக்ரேஷன். இதெல்லாம் we shall discuss in some other classes, right? And evening class இருக்கு. என்ன படிக்கலாம் evening classல? ஓஷனோகிராஃபி சொல்லிருந்தீங்க மேம். ஓஷனோகிராஃபி சொல்லியிருந்தேன், ஆனா அது அவ்வளவு சிக்னிஃபிகண்டான டாபிக்கா எனக்கு தெரியல. ஓஷனோகிராஃபி படிக்கிறோம், ஓஷன் கரண்ட்ஸ்ல வந்து அவ்வளவு டெப்தா படிக்கணும்னு அவசியம் இல்லை. வாட் கேன் வி டூ? ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கலாம் மேம். ஓகே. ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ்? ப்ரிலிம்ஸும் பார்க்கலாம், மெயின்ஸ் வந்து 1-2 அந்த மாதிரி பார்க்கலாம். பார்க்கலாமா? உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் விட்டு போன மாதிரி இருக்கா? பட் ஐ டோன்ட் ஃபீல் சோ. நோ மேம். ஓகே.
see if you need any other topic with respect to geography அப்படின்னா எனக்கு ஒரு 3 o'clock நீங்க இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா I shall prepare on that regard. அண்ட் நீ கிளாஸ்ல பார்க்க வேண்டியது வந்து இந்த கோரல் ப்ளீச்சிங், salinity அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஓஷனு, கோரல் ரீஃப், அப்புறம் வாட் இஸ் டைட்ஸ், இதுக்கே 1 மணி நேரம் போயிடும். இதை தாண்டி we shall discuss some of its CYQs. அண்ட் ஆமா, இந்த மெரைன் ஆர்கனிசம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு எதுல வரும்னா என்விரான்மெண்டல் ஈகாலஜில வந்து அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் படிக்கும்போது இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே, இது போக if time permits we shall see some of these PYQs from mains and prelims. And you need some other topic நாலும் ஒரு 3 குள்ள எனக்கு இன்டிமேட் பண்ணிட்டீங்க. I will prepare on that note. Is it fine? Okay, ma'am. Okay, that's all. Actually, I'm quite excited to take economic classes for you. From Monday onwards, we'll be meeting for economic classes. Okay, at the evening class, I'll be intimating you. And உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு 3 குள்ள சொல்லிருங்க. And that's it for today. You can leave the class. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you.